ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமி ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா இருக்கும். அதே நேரத்துல கதையும் சூப்பரா இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போறோம். தி நெதர் வேர்ல்ட். இங்க தான் எல்லா டீமன்ஸுமே வாழ்றாங்க அண்ட் அவங்கள ஆட்சி செய்யறது தி டீமன் கிங். ஆனா பல காலங்களா டீமன் கிங்கோட சேர் காலியாவே தான் இருக்கு. இந்த டீமன் கிங்கோட சீட்ல உட்கார்றதுக்கு ரொம்பவும் வர்த்தியான ஒரு ஆளால மட்டும்தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா மாற முடியும். அது யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹே இருமா, நீ மட்டும் அதை கீழே விட்டா உன்னோட சேலரியை கட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓனர் திட்டிட்டு போறான். இருமாவோட அப்பா அம்மா ஒரு சோம்பேறிங்கன்னு தான் சொல்லணும். அவங்க எந்த வேலைக்கோ போல அவங்களுக்கும் சேர்த்து இருமா தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். போட் ரொம்பவும் ஆட ஆரம்பிக்கவும் அடைச்சு வச்சிருந்த மீன் எல்லாம் மேல இருந்து வந்து கீழே விழுது. எல்லா மீனும் இவனை அட்டாக் பண்ற மாதிரியே வந்து விழுது. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறான். அப்போ கடைசி ஒரு மீன் வந்து நம்ம ஹீரோ மேல விழ போகவும் டக்குன்னு அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அவனை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. பார்த்தா சோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயா சாமி, என்ன ஊட்டுங்க, எதுக்காக கூட்டிட்டு போறீங்க, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வரான். நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா, புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஆளு சொடக்கு போட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. இப்போ நான் பேசுறது எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருமா சுசுகி, நம்ம இப்ப நெதர்லாண்ட்ல இருக்கோம், இது டீமன்ஸோட வேர்ல்ட் அப்படின்னு சொல்லவும் நீங்க இப்ப பேசுறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, ஏன்னா நான் உன் மேல ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உங்களால மேஜிக்ல யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா உன்னோட சோளம் உங்க அப்பா அம்மா எனக்கு வித்துட்டாங்கன்னு சொல்லவும் எங்க அப்பா அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குறான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அந்த டீமன் வெள்ளத்தனமா சிரிக்குது. ப்ளீஸ் இருமா, நீ எனக்கு பேரனா இருக்கிறியா? நான் இத்தனை நாளா ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு பேரை வேணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு பேரனா இருக்கிற ஒத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. நீங்க என்ன காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் முடியாதுன்னு சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, இது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இருமா வாழ்க்கையில அவன் எப்பவுமே யாருக்கும் நோ சொன்னதில்லை. அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் சரி, அவனால முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்க ஹெல்ப்னு கேட்டா இவன் கண்டிப்பா பண்ணுவான். என் லைஃப்ல நான் யார்கிட்டயுமே முடியாதுன்னே சொன்னதில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா பேசாம இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இருமா ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், எனக்கு பேரனாகிரி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இருமா கிட்ட இருக்கிற வீக்னஸே ப்ளீஸ் ஹெல்ப் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த 3 வார்த்தையை சொன்னா அவன் கண்டிப்பா நோ சொல்ல மாட்டான். அந்த டீமனுக்கு பேரனா இருக்கிறதுக்கு இருமாவும் ஒத்துக்கிடுறான். அதே சொடக்குல நம்ம ஹீரோவோட ரூமையே சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோக்குன்னு ஒரு புது ரூமே கொடுத்துருந்தாரு. நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸையோ ஸ்கூல் யூனிஃபார்மா சேஞ்ச் பண்ணி உன்னோட அப்பா அம்மா உன்னை சின்ன வயசுல இருந்தே வேலை தான் வாங்கியிருக்காங்க, சோ நீ ப்ராப்பரா படிக்கவே இல்லை, சோ இங்க இருக்கிற பெஸ்ட் டீமன் ஸ்கூல்ல நான் உன்னை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. என்னது டீமன் ஸ்கூல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ கவலைப்படாத, நீ மனுஷன் தெரியாத வரைக்கும் யாரும் உன்னை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாரு. என்னது நான் மனுஷன் தெரிஞ்சா என்ன சாப்பிடுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுவான். அவன் மேல ஒரு சென்ட் பாட்டில தூக்கி ஊத்தி இது இருக்கிற வரைக்கும் ஹியூமன் ஸ்மெல் வெளியே தெரியாது, சோ கவலைப்படாத, ஒருவேளை நீ இதுக்கு ஒத்துக்கிடலன்னா பேசாம நைட் டின்னருக்கு நானே உன்னை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா கிளம்புறாரு. சார், நீங்க நினைச்சிருந்தா அந்த டீமன் வேர்ல்டுல யார வேணா செலக்ட் பண்ணிருக்க முடியும், ஆனா எதுக்காக ஒரு ஹியூமனை போய் உங்க பேரனா செலக்ட் பண்ணீங்க, நீங்க என்னதான் பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எந்த ஒரு பிளானும் போடல, உனக்கே போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். எனக்குன்னு ஒரு தனி ரூமே இருக்கா, என்னால இதை நம்பவே முடியல, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு இது கனவில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஈருமா, உன்னோட தாத்தா சாலமன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து அவனை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அவங்க தாத்தா மேஜிக் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு வந்து என்ட்ரன்ஸ் செரமனி அப்படின்னு சொல்லி அதுல இருக்க எழுத்தெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த தாத்தா செல்ஃபி எடுத்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா மாறுறாரு. அவங்க பேர் ஆப்ரா கரெக்ட் தானே? ஸ்கூல் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். இப்போ அந்த ஸ்கூலை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பறந்துதான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. டீமன் ஸ்கூல் டீமன் வேர்ல்டுங்கிறதுனால எல்லாருமே டீமன்ஸ் தான், பறந்தே தான் டைரக்டா ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, எனக்கு நேராயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிளம்பிடுறாரு. மாஸ்டர் இருமா நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரா அனுப்பி வைக்கிறான். அப்போ ஸ்கூல் வாசல்ல நிக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். நான் மனுஷன் தெரிஞ்சா என்ன சாப்பிடுவாங்களே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ நியூ ஸ்டூடெண்ட் தானே, ஆடிட்டோரியம் இந்த பக்கம் இருக்க, அங்க போ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்கவோ ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா அந்த ஸ்கூல்ல டீச்சரையே ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்கூலோட டீச்சரையே நான் தோக்கடிச்சிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், அதுதான் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏ டேஸ்டான ஃபுட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்கிற டீமன்ஸ்லாம் சொல்றாங்க. நேத்து டிவில அந்த ஷோ பாத்தியா அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மாக்கு டாடா சொல்லிட்டு இருக்கா. டீமன் ஸ்கூல் பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல, நார்மல் ஹியூமன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப எல்லா டீச்சர்ஸும் அசம்பிள் ஆகி இந்த ஸ்கூலோட பிரேயர் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு ஸ்கூலோட சாங் பாடுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ம சாப்பிடறதுக்காகவே தான் பிறந்தவங்க. ஹியூமன்ஸோட ரத்தத்தை குடிச்சு அவங்கள சாப்பிடறதுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருப்பாங்க. நம்மள பார்த்தா அவங்க பயப்படுற சவுண்ட் ரொம்பவும் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. என் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். இப்ப அந்த பாட்டு முடிஞ்ச உடனே டீமன்
வேர்ல்டோட டைரக்டர் இந்த இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அழைக்கிறேன்னு சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அவர் தான் இந்த வேர்ல்டுக்கு கிங் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அவங்க தாத்தா தான் அந்த டீமன் வேர்ல்டோட டைரக்டர். என்னோட பேரனும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். காலையில அவன் கூட நான் எடுத்துக்கிட்ட போட்டோ வர இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வர எடுத்து காமிக்கிறாரு. அது போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மூஞ்சியை கவர் பண்ணிட்டு இருக்கான். என் பேரை ரொம்ப புத்திரமசாலி, இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்த என் ஸ்பீச் முடிஞ்சது பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிளம்பியிருக்காரு. ஆனரபிள் ஸ்டூடெண்ட் ஆஸ்மோடியஸ் பேசுமாறு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். ஏய் இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களா பேசிட்டு இருக்காங்க. ஓ சாரி, கடைசி நிமிஷத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பேசுறதுக்காக இருமாவை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. நினைச்சேன் இது என் தாத்தாவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஸ்டேஜுக்கு போறான். ஏங்கப்பா அவன் எவ்வளவு தைரியமா நிக்கிறான் பாரு, கண்ணை கூட இமைக்காம நிக்கிறான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னடா பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கோ அங்க பறந்துட்டு இருந்த லெட்டர் வந்துட்டு இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தெரியும், அதனாலதான் உன் கிராண்ட் பாவனுக்கு இதை எழுதி வச்சிருக்கேன், இதை மட்டும் வாசின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். டீமன் லாங்குவேஜ்ல அதை ஏதோ ஒரு ஸ்பீச் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதை வாசிக்க ஆரம்பிக்கப்போ எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆகிக்கிட்டே போறாங்க. என் பேரை செமையா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதை வாசிச்சு முடிக்கவோ சின்னதா ஒரு ஒலி மாதிரி வந்துட்டு போயிருது. எந்த ஒரு விஷயமுமே நடக்கல, இது ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஹே இருமா ஆபத்தான ஸ்பெல்ல எதுக்காக இப்ப நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து கேட்கப்போ என்னது ஸ்பெல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை மட்டும் நீ தப்பா வாசிச்சிருந்தா உடம்பே வெடிச்சு சதறி இருக்கும், அதனாலதான் இது தடை செய்யப்பட்ட மேஜிக், இருந்தாலும் நீ ஆசமா பண்ண அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. சார் நான் பண்ண இந்த ஸ்பெல் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ தடிக்க கீழே விட மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதானா, அதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு கிளம்புறான். நான் மரியாதையா ஸ்பீச் கொடுக்க வேண்டிய இடத்துல நீ ஹீரோ ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆஸ்மோடியஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வந்திருக்கான். நம்ம ஹீரோ பயந்து நடங்கிட்டு இருக்கான். இவங்க ஃபைட்டை பாக்குறதுக்காக ஸ்கூலே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனரபிள் ஸ்டூடெண்டா நீ இருக்கணும்னா அதுக்கு என்ன விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ அதுக்கு தகுதியானவனா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்கூல்ல ஆஸ்மோடியஸ் லெவலுக்கு திறமைசாலி யாருமே கிடையாது, அவனை தோக்கடிக்க ஆளே இல்ல. ஹே ஆனா அந்த பையன் மேல ஒரு அட்டாக் கூட விழலப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். 20 நிமிஷமா கண்டினியூஸா அவன் அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படல. ஏன் என்னோட ஒரு அட்டாக் கூட மேல படல அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்மோடியஸ் கேட்கப்போ நான் பேர் நோட் பண்ணல மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இருமாவளை எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னா அப்பா அம்மா சோம்பேறிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்க போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஆபத்துகளை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதனாலயே நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா அவன் பாடி தானாவே இப்படி செயல்பட ஆரம்பிச்சிடும். இருமாவால அஃபென்ஸ் பண்ண முடியாது, ஆனா டிஃபென்ஸ்ல இந்த உலகத்திலேயே அவன் தான் பெஸ்ட். இவன் பண்ற இந்த விஷயத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவல்யூஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த இருமா பதிலுக்கு ஒரு அட்டாக் கூட பண்ணல, அவன் அடிக்கிற லெவலுக்கு கூட இவன் ஒருத்தலியோ என்னமா அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் பேசுவோம். நீ அட்டாக் பண்ற லெவலுக்கு நான் ஒருத்தலியான்னு கேட்கப்போ அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே அந்த ஆஸ்மோடியஸை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேஜிக்ல தானே நீ தப்பிச்சிட்ட, நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவோட அந்த ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் இருக்கிறதுனால இதுவுமே நம்ம ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம ஹீரோவோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆபத்து தடுக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவனை வந்துட்டு அப்படியே தள்ளி நேரான ஒரு பொண்ணு மேல அந்த கத்தியை வச்சு போகவும் நம்ம ஹீரோட போய் தடுக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விட மாட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விடாம அவனை பிடிக்கும் போது அப்படியே அவனை தூக்கி அடிச்சிருக்கான். இந்த ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்டே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருமா தான் இப்ப ரொம்பவும் ஃபேமஸா இருக்கான். அந்த ஸ்கூல் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல கூட நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். என்னோட பேர் என்ன சும்மாவா ஹெட்லைன்ஸ்ல நீதா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் ஹாப்பியா இருக்காரு. ஆஸ்மோடியஸ் அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். நான் மயங்கி விழுந்தப்போ நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சொன்னாங்க. நேர்மையான முறையில நம்ம 2 பேருமே சண்டை போட்டோம். நான் உங்க கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் உண்டு, தோத்து போனவங்க கிட்ட காலத்துக்கு எப்பவும் அடிமையா தான் இருக்கணும். நான் உங்களோட அடிமையா இருக்கிறேன், இன்னையில இருந்து நீங்க தான் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு உங்களோட திறமைக்கு நீங்க இந்த ஸ்கூலையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்க சர்வெண்டா நான் இருக்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவன் தாத்தா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாரு. ஸ்கூலோட செரமனிலேயே வந்துட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டதை பார்த்து ஒரு டீச்சர் வந்து டென்ஷன் ஆகுறான். இன்னைக்கு ஃபெமிலியர் சமன்ல நான் தான் இன்சார்ஜ், இன்னைக்கு அவனை பத்தி தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் நினைக்கிறாரு. நீ ரொம்பவும் நல்ல பையன், சமத்தா இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பாத்ரூமையும் கிளீன் பண்ணிருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோவை எல்லாத்துக்கும் சரி ஓகே ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றான். நாங்க உன்னை அப்படியே ஒரு டீமன் கிட்டே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எந்திக்கிறான். பார்த்தா எல்லாம் கனவு தான், ஆனா இதெல்லாம் உண்மையா தான் நடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இவர் தான் சேர் டைமண்ட் சாலமன். நம்ம ஹீரோவை வந்துட்டு பேரனா தத்தெடுத்திருக்காரு. எருமா சுசுகி. இவனோட ஏஜ் 14 ஆகுது. இவனோட முட்டாள் பேரண்ட்ஸ் இவனை காசுக்காக டீமன் கிட்ட வித்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த சேர் டைமண்ட் சாலமன் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு டேஸ்டான ஃபுட் எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. சரி ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுறான். எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கடைசியா ஆப்ரா அப்படிங்கிற அந்த சர்வன் வந்து நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்கவும் இருமா இன்னைக்கு தான் உன் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. நெதர் வேர்ல்ட்ல இருக்கிற டாப் டீமன் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ ஹியூமன் தெரிஞ்சுட்டா அவங்க நம்ம ஹீரோவை சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். நம்ம ஹீரோக்கு ஸ்கூலுக்கு போக ஒரு போல அது அவங்க தாத்தா கிட்ட சொல்ல போகும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறதுக்காக அவங்க தாத்தா நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சிருக்காரு. நேத்து தானே எனக்கு நிறைய விஷயம் தந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அது நீ என்னோட பேரனா வந்ததுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருக்காரு. நம்ம ஹீரோ மேல அவங்க தாத்தா ரொம்பவும் பாசமா இருக்காரு. நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா டயத்துக்கு எந்திக்கணும்னு சொல்லி உனக்காக அலாரம்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டிட்டு ஏதோ சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவர் இவ்வளவு விஷயங்கள் வாங்கி வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல. நான் ஸ்கூலுக்கு போக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன், இதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சுட்டு வேற வழி இல்லாம
ஸ்கூலுக்கு கிளம்புறான். என்னோட பேரை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு போறானா அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஸ்கூல் வரைக்கும் போக போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். சார் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா இழுத்துட்டு போயிருந்தான். எல்லா டீமன்ஸ்க்குமே விங்ஸ் இருக்கிறதுனால பறந்துதான் ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் நடந்து ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் போய் கேட்கும்போது ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மலாம் டீமன்ஸ் நம்ம பேச்சிலேயே ஒரு கம்பீர தெரியணும், திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லவோ இப்போ அவங்க திரும்ப திரும்ப குட் மார்னிங் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும். மாஸ்டர் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் இங்க 6 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ என்னது 6 மணி நேரமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உங்களை பாக்குறதுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ அப்படிலாம் பண்ண தேவையில்ல ஆஸ்மோடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் என்ன ஜஸ்ட் ஆஸ்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ சரி ஓகே ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். மாஸ்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லா கிளாஸ்லயும் தனித்தனியா தான் ஃபெமிலியர் சம்மனிங்க்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு நேற்று வந்ததுல மொத்தமா 163 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் 4 கிளாஸா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஃபெமிலியர் சமன் பண்ணுவாங்க. அந்த ஃபெமிலியர் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சமன் பண்ற அந்த ஃபெமிலியர்ஸ் ஹியூமன்ஸ் சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பயப்படுறான். ஃபெமிலியர் சமனிங் சர்க்கிள்க்கு இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஸ் போய் அட்டாக் பண்ண போனப்போ ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச வரலான்னு போறதுக்குள்ள பார்த்தா டீச்சர் அந்த இடத்துக்கு வராரு. நான் தான் வேரியஸ் கேலகோ, இந்த ஃபெமிலியர் சமனிங்க்கு நான் தான் இன் சார்ஜ். அவங்களோட ரேங்கிங் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பரவாயில்லாத முட்டாளுங்களா இல்ல வடிகட்டின முட்டாளுங்களா அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். மொத்தத்துல நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். தடை செய்யப்பட்ட ஸ்பெல்ல சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, உங்களோட ஃபைட்டிங் திறமையை காட்டி நியூஸ் பேப்பர்ல டாப்ல வருது, இந்த மாதிரி என் கிளாஸ்ல சேட்டை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களை அந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவோ பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா பயப்படுறாங்க. ஃபெமிலியர் சமனிங் எப்படி பண்றதுங்கிறதுக்கான கைடு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. ஃபெமிலியர் சமனிங் கோர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். பேட்ச்ல உங்க பிளட்டை வச்சு ஒரு சர்க்கிள் போடுங்க. அப்புறமா சர்க்கிள்குள்ள போய் அந்த கேண்டில் மேல இதை பத்த வைங்க. உங்களோட ஃபெமிலியர் உங்க முன்னாடி வந்துரும். அதுக்கப்புறமா அப்படின்னு பேசியிருக்கும் போதே போதும் அவ்வளவுதான், கேட்டீங்கல்ல, எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே என்னோட சீல இருக்கிற பேட்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லவோ சார் ஃபெமிலியர் சமன் பண்ணும்போது எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. வெளியே வந்த ஃபெமிலியர் அதோட மாஸ்டர் பேச்ச கேட்கலன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்க சமன் பண்ற ஃபெமிலியர்னால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. உங்களால என்ன பண்ண முடியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ மேல ஒரு டென்ஷனாவே இருக்கிறான். அந்த டீச்சர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேணா சொல்லுங்க நான் அவரை தட்டி தூக்கிடுறேன்னு சொல்லவோ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் ஒழுங்கா லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேலகா அவங்கள திட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கொஞ்சம் பயந்துகிட்டே போயிட்டு அவளோட ரத்தத்தை அந்த சர்க்கிள்ல வச்சுட்டு இப்போ அந்த பேப்பரை எரிக்கிறா. இப்போ அந்த பொண்ணோட ஃபெமிலியரான மேஜிக்கல் பீஸ்ட் ஒன்னு அந்த இடத்துக்கு வருது. கேலகா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட பீஸ்டுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்குறான். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பீஸ்ட் கிடைக்குது. இப்போ ஆஸ்மோடியஸ் போயிட்டு அவனோட ஃபெமிலியரை சமன் பண்றான். ஆஸ்மோடியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறதுனால அவனோட ஃபெமிலியர் ஆசமான ஒண்ணா அந்த இடத்துக்கு வருது. இவ்வளவு நேரம் சமன் பண்ணதுலயே இவனோட பீஸ்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு. ஹே ஆஸ் உண்மையிலேயே உன்னோட ஃபெமிலியர் ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் நீங்க சமன் பண்ண போற ஃபெமிலியரை கம்பேர் பண்ணும்போது இது பப்பி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ஆஸ்மோடியஸ் திறமசாலின்னு தெரியும். சோ நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அவனோட ஃபெமிலியர் வந்திருக்கு. பட் இந்த இருமா என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேலகோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஹியூமன். நான் சமன் பண்ணா ஃபெமிலியர் வருமா? ஒரு நிமிஷம், நான் ஃபெமிலியர் சமன் பண்ணி அது வரலன்னா என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஐ ஜாலி, நான் இந்த டீமன் ஸ்கூல்ல இருக்க தேவையில்ல, ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஸ்ட்ராங்கான இருமா எடுத்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சமன் பண்ண போறான்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கேலகோ எதுக்காக நம்ம ஹீரோ மேல செம டென்ஷன்ல இருக்கான் அப்படின்னா சார் டீமன் தான் இங்க இருக்கிறதுலயே பவர்ஃபுல். நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருப்பான். அதுல கேலகோவை தான் போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான். இவன் என்ன சமன் பண்ண போறான்னு பாப்போம். இவன் மட்டும் எதையாச்சும் மொக்கையா சமன் பண்ணா இவனை ஃபெயில் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேலகோ பார்த்துட்டு இருக்கான். டீமன்ஸ் இந்த ரிச்சுவலை பண்ணும்போது அவங்களுக்கு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து ஒரு ஃபெமிலியரா கிடைக்கும். இதே ஹியூமன்ஸ் இந்த ரிச்சுவலை பண்ணா அவங்களால இதை யூஸ் பண்ணி டீமன்ஸ் சமன் பண்ணி அவங்க ஃபெமிலியரா மாத்த முடியும். நம்ம ஹீரோ யூஸ் பண்ற பேட்ச் வேற கேலகோவோட சீல் இருக்கிறது. நம்ம ஹீரோ அவன் பேப்பரை எரிக்கப்போ அந்த இடமே ரொம்பவும் பிரைட்டா மாறுது. நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன், அவன் கேலகோவோட சீல தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறதுனால இப்ப கேலகோ அந்த சமனிங் சர்க்கிள் வழியா வந்து நிக்கிறான். எல்லாருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. கேலகோ அதுக்கு மேல ஷாக் ஆகி போய் நிக்கிறான். ஆனா முட்டா பையில இப்பவே இந்த சமனிங்க ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேலகோ கத்தவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட காலை பிடிச்சி இழுக்கிறான். டேய் காலை பிடிச்சி இழுத்தாலாம் ஒர்க் ஆகாது, இந்த சர்க்கிளை விட்டு நீ வெளியே அமுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சி மேல பார்க்க தள்ளவோ ஐயோ மாத்தி பண்றானு என் தலையை பிடிச்சி கீழே பார்க்க அமுக்குன்னு சொல்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை தள்ளி விடவும் கேலகோ சர்க்கிளை விட்டு மேல பார்க்க வெளியே வந்ததுதான் ரிச்சுவலும் கம்ப்ளீட் ஆயிடுது. கேலகோ கியூட்டான ஒரு ஸ்னோமேன் கலந்த ஒரு டீமன் மாதிரி பறந்துட்டு இருக்கான். ஒரு செகண்ட் கேலகோ அப்படியே அமைதியா இருந்துட்டு அவனோட கையை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துருதான். அச்சோ ப்ரொஃபசர்டா உங்களை கொன்னுட்டனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படவும் மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே அற்புதம். அந்த கேலகோ வந்ததுல இருந்தே ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவனையே உங்க ஃபெமிலியரா சமன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க உண்மையிலேயே அற்புதம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறான். இதை வேணும்னே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கணும். அவன் ஷாக் அடிச்சு கீழே விழுறான். மாஸ்டரோட பேச்ச கேட்கலன்னா ஃபெமிலியருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாரு. அது இதுதான் போல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு டீமன் இன்னொரு டீமனை ஃபெமிலியரா சமன் பண்ணி இப்பதான் பாக்குறான். உண்மையிலேயே நீங்க ஆசம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க இப்படியே தான் இருக்கணும். இந்த ரிச்சுவலை பிரேக் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க 2 பேரும் இறந்து போயிருப்பீங்கன்னு சாலமன் சொல்லுவோம். என்னது இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேலகோ மயக்கம் போட்டு விழுறான். அச்சோ கேலகோ செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். தான் ஒரு ஃபெமிலியரா மாறின அதிர்ச்சி தாங்க முடியாம கேலகோ ரொம்ப நாளைக்கு பெட்லயே தான் கிடக்குறான். ஒரு டீமன் இன்னொரு டீமன் ஃபெமிலியரா சமன் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் ப்ராப்ளம் ஆகுறான். கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து டென்ஷன் ஆகுறா. கேலகோ இதுல பார்க்க ரொம்பவும் கியூட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபெமிலியர் உருவத்தை பார்த்து ஒரு டீச்சர் ரொம்பவும்
இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அச்சோ எல்லாருமே என்னையவே பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறான். மாஸ்டர் நம்ம கிளாஸ் இந்த பக்கம் இருக்கு, இன்னைக்கு நமக்கு கோர்ஸ் அப்புறமா டார்ச்சர் டெக்னிக்லாம் கத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். அப்ப ஆஸ் வந்துட்டு என் மாஸ்டர் வராரு என்னடா வழியில நிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியரை சமன் பண்ணி அவனுங்களை பயன்படுத்தி விடுறான். அவனுங்க தெரிச்சு ஓடவும் நீ இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ரோட் இப்ப கிளியரா இருக்கு இப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அமைதியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு ரோலிங் ரைட்டே வந்து வெளியே விழுறா. மாஸ்டர் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஹே நீ தான ப்ராப்ளமான இருமா, என்னோட பேரு கிளாரா, என்னோட ஃபேமிலியர் என் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான் பாக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சு அது என்ன ஒரு பவுலிங் மாதிரி சுத்தி விட்டுச்சு, திரும்ப போய் என்ன பவுலிங் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டு இருக்கா. இந்த கிளாரா பொண்ணு கிறுக்குத்தனமா இருக்கிறதுனாலே ஸ்கூல்ல ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஹே இந்த பாக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இப்படி அடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஒரு மெம்பர் அந்த இடத்துக்கு வந்து நீங்க 3 பேருமே இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கயிறை வச்சு கட்டி போட்டு உங்களோட டெக்ஸ்ட் புக் இந்த அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இப்ப வெளியே அனுப்பிட்டான். ஹே ஆசஸ் இருமா, நீங்க 2 பேரும் கூட வந்து விளையாடுங்க, நிறைய ஜாமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளார்க் கூப்பிடவும் வேண்டாம் மாஸ்டர் இவ கூட விளையாட போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இருமா ஒரு மரம் மாதிரி நடிச்சு காட்டுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலே நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் பண்ணுவான். சோ இப்ப மரம் மாதிரி விளையாண்டு காட்டுறான். இப்ப வெண்டு மாதிரி நடிச்சு காட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை கேட்கவுமே நம்ம ஹீரோவா சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஹே ஆஸ் நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ என்னோட வைஃபா எனக்கு வந்து நடி அப்படின்னு சொல்லவோ கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஹே ஆஸ் சும்மா வந்து கலந்துக்கோ ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதுனால அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறான். பக்காவா ஒரு வைஃப் மாதிரியே அவன் ஆக்டிங் கொடுக்குறான். சம்பந்தமே இல்லாம ஆக்ட் எடுத்து அவனை போட்டு தள்ள பாக்குறா. எதுக்காக இதை பண்றது கேட்டா ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா எக்ஸ்ட்ரா கேரக்டர் வேணும்னு சொல்லி அந்த செருப்பெல்லாம் ஒரு கேரக்டரா தூக்கி வைக்கிறா. சாப்பாடுங்கிற பேர்ல மொக்கையே அதையோ செஞ்சு வைக்கிறா. ஆஸோட முதுகுல ரைடு போறா. ஆஸ் நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கவோ எனக்கு எதுவும் இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வலிச்சாலும் வலிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டான். அப்ப ஒரு புக்கை வச்சு அவ துரத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுனதுல ஒரு இடத்த போய் பாக்குறான். ஸ்கூலுக்குள்ள இருக்கிற இந்த இடத்த எதுக்காக சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளாரா கூட விளையாண்டு நம்ம ஹீரோவும் ஆஸோ டயர்ட் ஆயிடுறாங்க. எனக்கு ரொம்பவும் களைப்பா இருக்கு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த தண்ணி குடி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ பாக்கெட்டை தட்டி அதை வர வைக்கிறா. ஆமா இது என்னது நம்ம ஹீரோ கேட்கவும் இது என் ஃபேமிலியோட ஸ்பெஷல் டெக்னிக், இந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் பார்த்து எதை வேணாலும் என்னால வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப சில பசங்க அவளை கூப்பிட்டு நீ ரொம்பவும் சமத்தான பொண்ணு எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்கவும் அவ்வளோ அவ பாக்கெட்டை யூஸ் பண்ணி எடுத்து கொடுக்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிளம்புறாங்க. ஆமா யார் அவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என் பாக்கெட்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க ரொம்பவும் சந்தோஷமாவாங்க, சில சமயம் என் கூட விளையாடுவாங்கன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றா. அவகிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இந்த இதை போய் கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி டாகி மாதிரி அவளை அலைய விடுறான். இன்னொரு தடவை அவனுக்கு கிளாரா கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சரி நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம், நீ 50,000 வரைக்கும் எண்ணிட்டு எங்களை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. ஆக்சுவலி இதை கேட்கும்போது அவனுங்க ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள ஆக்சுவலி நீ தான் என் கூட ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டுருக்க, நாம திரும்பவும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கவும் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜோ மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். விளையாட்டுல சேர்த்துக்கிட்டான் ஆஸ் அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. அலாரம் சவுண்ட் கேட்டே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருப்பியா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல் அவனுக்கு ரொம்ப பழகி போச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும் எனக்கு என் பேர் நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கண் கலங்குறாரு. இந்த என்கிட்ட டால்ஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நிறைய பொருளை எடுத்து வச்சு இப்ப அவங்க கூட ஹாப்பியா கிளாரா விளையாண்டுட்டு இருக்கா. இந்த அங்க களைப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோ கேட்காமலே அவனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்குறா. ஜாலியா அவங்களுக்குள்ள விளையாடுறத நினைச்சு கிளாரா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த 3 பேர் சொல்றத அவ கேட்கறா. அவங்க 2 பேருமே ஹானர் ஸ்டூடெண்ட், எதுக்காக அவனுங்க அந்த முட்டாள் கூட போய் பேசிட்டு இருக்கானுங்க மென்டலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமே அவனுங்க 2 பேரும் விட்டு போயிருவாங்க. நம்ம அவ பாக்கெட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவளை யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கிளாரா கேட்கறா. இது ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அதற்குள்ள இருந்து வந்து திடீர்னு நம்ம ஹீரோ பாப்பா பயன்படுத்திட்டு ஹே இருமா இந்த உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவ போய் கொடுத்துட்டு இந்த எடுத்துக்கோ, நீ திரும்பவும் என் கூட விளையாடுவியா, நீ அப்படி விளையாண்டா உனக்கு இன்னும் என்ன தேவையோ அப்படின்னு அவ சொல்ல வரவும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாப்ஸ்டிக்ஸ் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன மன்னிச்சிரு இங்க பாரு கிளாரா எனக்கு இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ அழ ஆரம்பிக்கிறா. ஹே கிளாரா நான் என்ன தப்பா சொன்ன எதுக்காக அழற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்குது, எல்லாரும் என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாங்க, அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அவங்களுக்காக கொடுக்கதானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவ அழவும் இங்க பாரு கிளாரா எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே தேவையில்ல, நீ இந்த மாதிரி பொருளை தருவாங்கிறதுக்காக நான் ஒன்னும் உன் கூட விளையாடல, உன் கூட விளையாடும் போதே எனக்கு ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவோ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ட, ஆனா நீ கொடுத்ததை விட உன் கூட விளையாண்டதுதான் எனக்கு ஜாலியா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது, ஃபன்னா இருந்துச்சு, திரும்பவும் நீ என் கூட விளையாடுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து கேட்கவும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது, இதனால வரைக்கும் நான் தான் மத்தவங்க கிட்ட கேட்டுருக்கேன், என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க விளையாடுறியான்னு கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. அப்ப அந்த 3 பசங்க வந்துட்டு ஹே எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் கிளாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பாக்கெட்டை யூஸ் பண்ணி வெண்டிங் மிஷின் அவன் தலையில தூக்கி போட்டு இதுல காசை போட்டு
சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களை ஓட விடுறா. மாஸ்டர் அந்த 3 பசங்களும் இதுக்கப்புறம் கிளாரா கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து சொல்றான். பிரச்சனையை நீ அவனுங்க கிட்ட பேசி தானே தீட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா அவன் ஷர்ட்ல இருக்கிற கரையை பார்த்தாலே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியுது. கிளாரா வந்து ஸ்லைம் பால தூக்கி ஆஸ் மேல அடிச்சுட்டு இருமாவா நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லார் மேலேயும் அதை எரிய ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ மேல எந்த ஒரு அட்டாக்குமே படாதுங்கிறதுனால அவன் எல்லாத்தையும் டாச் பண்ணிருந்தான். ஆஸ்மோடியஸ் என்னடான்னா ஸ்லைம் பாலாலேயே குளிச்சிருந்தான். இப்படியே இவங்க ஜாலியா விளையாடுறாங்க. இப்படிதான் இருமாக்கு அந்த டீமன்ஸ்குள்ள அவனோட 2வது ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்காக 2 பேருமே அடுத்த நாள் அவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஸ்கூல்ல அதுக்குள்ள உனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கவும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல, அவங்க என் கூடவே சுத்திட்டே பேசிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹியூமன் வேர்ல்டுல அதை தானே ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்கன்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ஃபேக்கல்டி மீட்டிங் இருக்கு, சோ நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அங்க இருந்து கிளம்புறாரு. நானும் இதுக்கு முன்னாடி யார் கூடயுமே ஃப்ரெண்டா இருந்ததில்ல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ சாப்பிடறதுக்காக அவங்க கேஃபெட்டீரியா போறாங்க. டீமன் வேர்ல்ட் சாப்பாடும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன ஆர்டர் பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ டாப்ல இருக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரேங்கிங் கொடுப்பாங்க, அதுல நம்ம எந்த ரேங்கிங்ல இருக்கோமோ அந்த ஃபுட்டை மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும், நமக்கு இன்னும் ரேங்கிங்கே கொடுக்கல, சோ கீழே இருக்கிற இதை மட்டும் தான் நம்மளால ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அந்த இடத்துல ஒரு ஸ்டோரும் இருக்கு, ஆனா கேஃபெட்டீரியால சாப்பாடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ தான். ஹீரோக்கு எதை செலக்ட் பண்ணான்னு தெரியலங்கிறதுனால ஆஸ் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப பார்த்தா நிறைய சாப்பாடு டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. 50 சாப்பாடு இந்த டேபிளுக்கு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சர்வன்ட் சொல்லுவோம். யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். கிளாரா கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள ஆஸ் போய் அடிச்சிருப்பான், அவனுங்க தான் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கானுங்க. மாஸ்டர் இப்பவே இதை எடுத்துட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கான். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மாஸ்டர் எப்படி இவ்வளத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கும். ஏன் நான் சாப்பிட கூடாதா, வேணா அவ்வளத்தையும் வெளியே எடுத்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்ல இருக்கட்டும் ஆஸ் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு சாப்பாடு வச்சுட்டே இருக்காங்க, செஃப்பால சமைச்சே கொடுக்க முடியல, அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதான். நம்ம ஹீரோ ஒரு ஆளே அவ்வளவு சாப்பிட்டான். ஸ்டோர் வச்சிருக்கிற அந்த ஆள் வந்துட்டு இவள ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இவ என் கடையில திருடிடுவா, இவ மட்டும் இந்த கடை பக்கம் திரும்ப வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு வாரம் லீவ் போட்டு இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்க, எந்த ஸ்டூடெண்ட் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேலகோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கவோ ஷாக் ஆகுறான். ப்ரொஃபசர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவோ, ஏன்டா என்ன உடம்பு சரியில்லாம போக வச்சதுக்கு காரணமே நீ தானடா அப்படின்னு சொல்லி கேலகோ திட்டுறாரு. நீ அவன் ஃபெமிலியரா சமன் பண்ண எப்பவாச்சும் ட்ரை பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் திட்டப்போ சரி ஓகே நான் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கவும், அப்படின்னா நீங்க தான் இருமாவோட ஃபெமிலியரா, எனக்காக ஒரு தடவை மாறி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து கேட்கறா. இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் கேலகோக்கு சுத்தமா பிடிக்காது, சோ அவன் அங்க இருந்து கிளம்ப போறான். நீங்க தானே இருமாவோட ஃபெமிலியர் மாறி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனது கேலகோ இருமாவோட ஃபெமிலியரா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு பாக்குறாங்க. ஹே இருமா, உன் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டிக்கர் எடுத்து உன் கையில ஒட்டு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நம்ம ஹீரோவும் ஓட்டுறான். அவன் ஒட்டவுமே கேலகோ சின்னதா மாறான். அப்படின்னா இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ கையில ஒட்டது ஒரு ஃபெமிலியர் சமனிங் ஸ்டிக்கர்ங்கிறதுனால அப்படி மாறிதான். ஹே இருமா நீ கிளாப் பண்ணு, நான் திரும்பவும் நார்மலா மாறிப்பேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ கை தட்டலான்னு போறதுக்குள்ள என் கடையில திருடவா செய்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர் ஓனர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. இந்த ஸ்டிக்கரும் அவர் கடையில உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஓடி இருக்காங்க. நீ தான் இதுக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேலகோவை வந்து அவர் பிடிச்சி வச்சிருந்தாரு. இது செமையா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கிளாரா என்ஜாய் பண்றா. அந்த ஸ்டோர்ல இருந்த ஐஸ்கிரீமையும் அவ சுட்டுட்டு வந்துட்டா. சரி நம்ம அப்புறமா போய் காசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதை யோசிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. டீமன் வேர்ல்ட்ல இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. எப்பவும் உங்க கூடவே இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப்ல முக்கியமான ஒரு ஆளா இருப்பாங்க, கிட்டத்தட்ட நீங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. இல்ல மாஸ்டருக்கு எப்பவுமே நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போடுவோம். நம்ம ஹீரோ நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம் தான், நம்பர் 1 தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். டீமன் வேர்ல்ட்ல 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருமாக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த ஃபேக்கல்டி மீட்டிங்கோட முடிவு இதுதான். எல்லா புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்தெந்த கிளாஸ்ங்கிறத ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாச்சு. பாலிக், ஆஸ்மோடியஸ், இருமா இவங்க 3 பேருமே மிஸ்ஃபிட் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி சேர் டீமனான சாலமன் அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா சொல்ற. ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது இருமா நான் உன்ன ஒரு ஸ்பெஷலான கிளாஸ்ல தூக்கி போட்டிருக்கேன், அப்படின்னா நீ மத்தவங்களோட ஸ்பெஷலா தெரிவா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லுவோம். சரி ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸையும் அவன் கூடவே சேர்த்து உன் கிளாஸ்ல தான் போட்டிருக்கேன், அது ஒரு மிஸ்ஃபிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாங்க. எல்லாம் ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. பிரச்சனை பண்றவங்க மட்டும் தான் அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நீ படிக்கும்போது தனித்துவமா தெரிவ அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மிஸ்ஃபிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க கூட இருக்கிற எந்த கிளாஸா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா மாஸ்டர் நீங்க எதுக்காக பறந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அப்படின்னா ஒன்னாலேயோ கிளாராவாலேயோ பறக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். எல்லா டீமன்ஸாலேயோ பறக்க முடியும், எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நீங்க நடந்தே போறதுனால உங்க கால் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்காக தானே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆசே ஒரு பதில சொல்லுவோம். நம்ம ஹீரோவா ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தான். இருமா நம்மள ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளாரா ஹாப்பி ஆகும். மாஸ்டர் இதை தானே ஃபர்ஸ்ட் டே சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் தட்டுறான். ஹீரோவோட கிளாஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வருத்தப்படுறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்குள்ள போகவும் ஒரு ஆரோ வந்துட்டு நம்ம ஹீரோ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுது. ஹானரபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆரோ வழிகாட்டும், உங்களை தான் அது கூப்பிடுது மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல ஸ்கூல் ரொம்பவும் நார்மலா இருக்கு. அது போக நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூல் அப்படின்னா என்னன்னே பாக்குறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா. ஒரு பையன் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறான். திடீர்னு பார்த்தா 2 பேரோட கழுத்துல காதுல கடந்ததெல்லாம் காணும். சாரி கைஸ், திருடுறது என்னோட ஹாபியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா
சமண்டா போறான். அந்த ஏரோ என்னடான்னா இவங்க ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற ஒரு கேஜ்குள்ள கூட்டிட்டு வருது. அண்டர் கிரவுண்ட்ல கிளாஸ் ரூம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா கிளாஸ் ரூம் டோரை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள போகவுமே நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. அவனோட ஓவர்வெல்மிங் எவாஷன் கிரைசிஸ் இருக்குதுனால அவன் மேல ஒரு அட்டாக் கூட படல. நம்ம ஹீரோவால அட்டாக் தான் பண்ண முடியாது, ஆனா டிஃபென்ஸ் வேற லெவல்ல பண்ணுவான். நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுல அவங்க பெட் வச்சு விளையாண்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் கேட்கவும் அவன் மேல எத்தனை அட்டாக் படுன்னு சொல்லி நாங்க பெட் கட்டி விளையாண்டோம். ஃபர்ஸ்ட் டைமா இருமா தான் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னொருத்தனும் இருக்கான், அவன் எல்லா அட்டாக்கையும் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா மாமி சமாள மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். இந்த கத்தியை நல்லா தடுக்கணும்னு அவசியமே இல்லை, எதுக்காக இதை பார்த்து நான் பயந்து ஓடணும், ஏன்னா நான் தான் ஃபியூச்சர் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டீமன் கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா கேட்கறான். இந்த நெதர் வேர்ல்டையா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஒரு டீமன் கிங் தான், ஆனா ரொம்ப காலமா அவரோட சேர் காலியா தான் கிடக்குது. கேட்டுக்கோ ஹானர் ஸ்டூடெண்ட் இருமா, நான் தான் யுவா மாறப்பறன்னு சொல்லவோ யுவனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டீமன் ரேங்கிங். இந்த இடத்துல மொத்தமா 10 டீமன் ரேங்கிங் உண்டு. யாரெல்லாம் 9th ரேங்கிங்ல இருக்காங்களோ அவங்க தான் டீமன் கிங்க செலக்ட் பண்ணி 10th ரேங்கா அறிவிக்க முடியும். நான் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங், என் வழியில குறுக்க வர்ற எல்லாரையும் நான் பொடி பொடியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்நாத் அப்படிங்கிறவன் சொல்றான். அப்படின்னா இதுக்காக தான் நீ ஃபர்ஸ்ட் டேவே டீச்சரை போட்டு அடிச்சேன்னு கேட்குவோம். ஆமா, நான் தான் அடுத்த டீமன் கிங், நம்ம மோதி பாத்திரலாம் இருமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஸ் வந்து தடுத்து தேவையில்லாததெல்லாம் மாஸ்டர் கிட்ட பேசாதன்னு சொல்லவும் கார்கன் ஸ்னேக் ஃபெமிலியரா சமன் பண்ணிருக்க, ஆனா என்னோட ஃபெமிலியர் கிட்ட நிறைய கால்கள் இருக்கு, நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். இது என்னடா லாஜிக் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். இருமாக்கு அடிமையா மாறினதுனால இதுக்கப்புறம் நீ என் கூட போட்டி போடுற தகுதியை இழந்துட்ட அப்படின்னு அவன் சொல்லுவோம். நான் ஒன்னும் அடிமை கிடையாது, நான் மாஸ்டர் இருமாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவன் சொல்லுவோம். என்னது ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஃப்ரெண்டுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் ஒன்னாவே கூட இருந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஆபத்து நேரத்துல உயிரையே கொடுக்கறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் கொடுக்குற பில்டப்க்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். பாட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேலகோ உள்ள என்றானா அவன் மேலேயும் அட்டாக் நடக்குதான். அசால்ட்டா அதை தடுத்துட்டு எல்லாரும் வளவலன்னு பேசிருக்காம அவங்க சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லவோ ப்ரொஃபசர் நீங்க எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு என்ன கோர்த்து விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் திட்டிட்டு இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஒவ்வொரு பேரையா சொல்லவும் எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஒன்னு பண்ணிக்கிட்டு பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் கிளாஸ்ல இருக்காங்கிற மரியாதையே இல்ல, ஒவ்வொருத்தங்களும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாரோட நேமும் முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால டைம் வரும்போது அவங்க நேம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியா நம்ம ஹீரோட பேரை சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு எல்லாரும் வெளியே கிளம்புங்க, இன்னைக்குள்ள எக்ஸாம்ல தான் உங்களுக்கு என்ன ரேங்கிங் கொடுக்கறதுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நிறைய மவுண்டன்ஸ் அதாவது வேலி இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த பிளாக் தான் நீங்க போயிட்டு எடுக்கணும், அதுவும் உங்க மத்த கிளாஸ்மேட்ஸ்க்கு முன்னாடி நீங்க போய் எடுக்கணும். இந்த எக்ஸாம்க்கான கைடு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. நீங்க வேலிஸ் வழியாவோ போகலாம், இல்லைன்னா கட்ரோ வேலி வழியா போனா உங்களுக்கு ரொம்பவும் ஷார்ட்டா இருக்கும். ஆனா கட்ரோ வேலி வழியா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. கட்ரோ வேலி வழியா போனா ஆபத்து, நம்ம நார்மல் வேலி வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க. அந்த கைடு பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே அதை கேலகோ நிப்பாட்டிட்டு சரி அவ்வளவுதான் முடிஞ்சது எக்ஸாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேலகோ சொல்லவும் நான் கட்ரோ வேலி வழியா தான் போக போறேன், எதை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். இந்த வேலியோட கார்டியன் அந்த இடத்துல தான் இருக்கு, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபமா இருக்கு, வழியா நீ போனா உயிர் பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். உங்க ஃபெமிலியர் சமனிங் அப்புறமா இந்த எக்ஸாமை வச்சுதான் உங்க ரேங்கிங்கை நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருமே செம ஃபாஸ்டா அந்த ஃபிளாக் எடுக்கிறதுக்காக பறந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன ஃபாஸ்ட்ல நம்ம ஹீரோ ரோலிங் ஆகி தடுமாறி ஜஸ்ட் மிஸ்ல வந்து நிக்கிறான். ஹே நீயும் போ அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருதான். கேலகோ டெலிபோர்ட் ஆகி டைரக்டா அந்த ஃபிளாக் இருக்கிற இடத்துக்கே போறான். இப்போ டிவி வர வச்சு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஆன் பண்ணி பார்த்தா எல்லாரும் ரொம்பவும் ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு டீமன் என்னன்னா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபிளவர்ஸ் பறிச்சு கொடுத்து பேசக்கூடாததை பேசி பொண்ணுங்க கிட்ட ஆடி வாங்கிட்டு இருக்கான். அடச்ச நினைச்சேன் இந்த கிளாஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்ப கேமரா 2க்கு போய் பாக்குறான். திருடுறத ஹாபியா வச்சிருக்கான் அந்த பையன். பறவையோட முட்டையை திருடி அதுங்க கிட்ட ஆடி வாங்குறான். எல்லாவனும் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லி இப்ப கேமரா 3 போய் பாக்குறான். பார்த்தா ஆஸ் என்னடான்னா மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். சில டீமன் பிளான்ட்லாம் அவனை அட்டாக் பண்ணவும் அசால்ட்டா அவன் அதுல இருந்து தப்பிச்சு அவன் ஃபெமிலியரை சமன் பண்ணி அதை எல்லாத்தையும் எரிக்கிறான். சூப்பரா இருந்துச்சு, திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லி கிளாராவோட வாய்ஸ் கேக்குது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கிளாரா ஆஸ் முதுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கா. அப்போ சாப்நாத் வந்துட்டு கட்ரோ வேலி வழியா போறத வந்து ஆஸ்மோடியஸ் பாக்குறான். அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளையில சிக்கி அவங்க மாட்டிக்கிறாங்க. சாப்நாத் கட்ரோ வேலி வழியா போறத வந்துட்டு கேலகாவும் வந்து கேமரால பாக்குறான். அந்த இடத்துல ரொம்பவும் புயல் அடிச்சிட்டு இருக்கு. டீமன் கிங்கா நான் மாறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்நாத் கஷ்டப்பட்டு அதுல போய்கிட்டு இருக்கான். புயல் மழை இடி மின்னல் எல்லாத்தையும் தாண்டி சாப்நாத் போய்கிட்டு இருக்கான். நான் அவ்வளவு சொல்லியே கேட்காம போனதுனால இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் அவன் கை காலையாச்சும் எங்களால பொறுக்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவனோட பேர லிஸ்ட்ல இருந்து கேலகோ தூக்குறான். ஆனா சாப்நாத் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்போ ஒரு மான்ஸ்டர் அவன் போறதை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணுது. இருமாவை மட்டும் எந்த ஒரு கேமராலையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேலகோ தேடி பாக்குறான். இருமா ஏன் இப்படி பறந்துட்டு இருக்கான்னா அதுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணணும். கேலகோ இருமாவை மேல இருந்து கீழே தள்ளி விடுவோம். இவன் ஹியூமன் அப்படிங்கிறதுனால டீமன் க்ரோஸ்க்குள்ள ஒரு சண்டையே வந்து கடைசியா இந்த க்ரோ தான் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை சாப்பிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பண்றான். ஒரு பீஸ்ட் கத்துற சவுண்ட் கேட்கும். அது இருமாவை கீழே விட்டுட்டு அப்படியே பறந்து ஓடிடுது.
ஆஸ் நான் கடைசி அதை உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. பார்த்தா அவள ஒரு பூ முழுங்கிட்டு இருக்கு. ஆஸ் அசால்ட்டா அது எல்லாத்தையும் வெட்டிடுதான். ஏ ஆஸ் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் இன்னும் காணும். ஒருவேளை அவர் அந்த பிளாக் இருக்கிற இடத்துக்கு இந்நேரத்துக்கு போய் சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்து அவனுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா ஒரு பறவையோட நெஸ்ட்ல வந்து விழுந்திருக்கான். அவ்வளவுதான் இது என்ன சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. அதோட காலில் வந்து அடிபட்டு இருக்கிறதுனால அது கத்தியே நம்ம ஹீரோ கிட்ட ஆக்ஷன் மூலியமா ஹெல்ப் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோ அவன் கையை அறுத்துக்கிட்டு பத்தியா ஒன்னே மாதிரியே எனக்கும் அடிபட்டிருந்தா இந்த மாதிரி கெட்டு போடணும், நான் உனக்கும் அதே மாதிரி போடவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதோட காலை கொடுக்குது. நம்ம ஹீரோ அவன் கையை அறுத்திருந்ததுல ஒரு டிராப் பிளட் அதோட காயத்துல படுவோம். அது டக்குன்னு ஹீலிங் ஆயிருது. ஓ ஆமா, ஹியூமன்ஸோட ரத்தம் வந்து டேமன்ஸ் சரி பண்ணிரும். அதுக்காக தானே அதுங்க வந்து ஹியூமன்ஸ் சாப்பிடவே செய்யுது. அவ்வளவுதான், இப்ப காயம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கோம். அது கத்திட்டு இருக்கு. ஓ நீ என்ன சாப்பிட போறியா, எனக்கு வலி இல்லாம என்ன சாப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிடுது. நம்ம ஹீரோ தூக்கி அதோட முதுகு மேல உட்கார வைக்கவோ என்ன ரைடு கூட்டிட்டு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப அது அப்படியே பறந்து நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. கட்ரு வேலியோட அந்த கார்டியனான மேஜிக்கல் பீஸ்ட் வந்து இப்ப சார்நாத் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சார்நாத் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கான். சாகிறத பார்த்து எந்த ஒரு டீமன் கிங்கும் பயப்பட மாட்டான். நான் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சார்நாத் சொல்ற. ஒரு பறவையோட கால இருமா சரி பண்ணா அப்படிங்கிறதுனால அந்த பறவை பாசமா இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்படியே போனா நான் அந்த பிளாக் இருக்கிற இடத்துக்கே டேரக்டா போயிருவேன் போலி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா போற வழி ஃபுல்லா ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. எங்க சார்நாத் வந்து அந்த கார்டியன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். இது கார்டியன் அதுக்கு பேருக்கு தகுந்தபடி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ஒரு டீமன் கிங்கா மாற போறேன்னா எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் செயினை வந்து அவன் கடிக்கிறான். அவன் என்ன மெட்டல வாயில வச்சிருக்கானோ அந்த மெட்டல்ல அவனால ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் சாப்நாத் ஃபேமிலியோட பிளட் லைனோட மேஜிக் பவர். அப்ப அவன் சின்ன வயசு விஷயம் ஒன்னு யோசிச்சு பார்க்கறான். டீமன் கிங்கா வரப்போறவங்களுக்கான ப்ராஃபசி ஸ்க்ரோல் வந்து அவங்க வீட்ல இருக்கும். நீ ஃபியூச்சர் டீமன் கிங்கா வருவன் எனக்கு உன் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அண்ணா என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்லி சாப்நாத் சின்ன பையனா இருக்கும்போது கத்துறான். நான் ஒரு டீமன் கிங்கா மாற போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வீட்டை விட்டு போயிருப்பான். அண்ணா எனக்கு பதிலா நீ தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி சொல்லியிருப்பா. நீங்க நினைக்கிற லெவலுக்கு இது எமோஷனான சீன்லாம் இல்ல. என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்புறமா என் அண்ணனும் என் கூட தான் இருக்கான். நான் டீமன் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் பவர் அப்படின்னு சொல்லி சாப்நாத் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், சாகிறதுக்கு முன்னாடி நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்வாட கிரியேட் பண்ணி அதை அட்டாக் பண்றான். ஆனா அந்த கார்டியனை இவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த கார்டியன் சாப்நாத் அசால்ட்டா அடிச்சு போடுது. அந்த ஸ்வாட் நேரா அந்த கார்டியன் மேல வந்து விழுது. அப்ப கூட அதுக்கு எதுவும் ஆகல. வெப்பனை மட்டும் செஞ்சு கொடுக்குற ஒரு கோலையா நான் இருக்க விரும்பல. நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங். நான் சாகிறதா இருந்தாலும் வீரனா தான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவன் சாகிறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த கார்டியன் அவனை அட்டாக் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடையில வந்து அதை தடுக்கிறான். இருமா நீயா ஓடையில வந்த அப்படின்னு சொல்லி அவன் இருமாவை தடுக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா அந்த கார்டியன் ஸ்டாப் ஆயிருது. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பறவை வந்து அந்த கார்டியன் கிட்ட பேசுது. ஹே இருமா, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி சாப்நாத் கேட்கவும், உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, என்னால எப்படி விட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் காப்பாத்தினது அந்த கார்டியனோட குழந்தை தானா? ஹே கார்டியன் எங்களை மன்னிச்சிட்டு, நான் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இதுதான் சரியான சான்ஸ், அதை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்நாத் வந்து அட்டாக் பண்ணலான்னு போறான். ஹே கார்டியன் எங்களால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, பயப்படாத அப்படிதானே சாப்நாத் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாப்நாத் வெப்பனை தூக்கிட்டு நிக்குவோம். அதை கீழே போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். அவனும் அதை கீழே போட்டு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு இப்ப கையை தூக்குறான். பார்த்தா அந்த கார்டியனே நம்ம ஹீரோக்கு தலை வணங்குது. இதை பார்த்து சாப்நாத் ஆச்சரியப்படுதான். பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்றான். உண்மையிலேயே இந்த இருமா யார் தான் இவன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் ஆச்சரியமா நம்ம ஹீரோவை பாக்குறான். மாஸ்டர் இருமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நிக்கிறான். பார்த்தா ஆஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு கேலகோ சொல்றான். கிளாரா தான் ரெண்டாவது வந்திருக்கான்னு சொல்லுவோம். ஆஸ் வந்துட்டு ஆக்சுவலி நீ என் முதுகு பின்னாடி ஓட்டிக்கிட்டே வந்தது ஒரு சீட்டிங் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறான். ஆனா மாஸ்டர் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே தேடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரையோ லிஸ்ட்ல இருந்து அழிச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லுவோம். ஆனா மாஸ்டர் இருமா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அவ்வளவுதான், அவங்க வரமாட்டாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்து அடிக்குது. கட்டுரு வேலையை விட்டுட்டு அந்த கார்டியன் எதுக்காக இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேலகோ ஆச்சரியப்பட்டுட்டு அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறான். நம்ம ஹீரோவும் சாப்நாத்தும் அது மேல இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கையை காட்டுறான். கேலகோக்கும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. கட்டுரு வேலையோட கார்டியன் மேல இருமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்ப அந்த கார்டியன் நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருது. சொன்ன பேச்ச கேட்காம கட்டுரு வேலி வழியா போயிருக்காங்க. அது போக லேட்டா கடைசியா வந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரேங்க் அவள் தான் உங்களோட ரேங்கை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லுவோம். இந்த அவள் பறவை கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுவோம். இன்னொரு ஃபெமிலியர் பறவை ஒன்னும் கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேலகோ ஒருத்தன் கலாய்க்கிறான். இதோட பாக்கெட்டுக்குள்ள நீங்க அப்படி கைவிட்டீங்கன்னா உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத அதுவே கொடுக்கும். நீங்க ரெண்டு பேரும் லாஸ்டா வந்ததுனால லாஸ்டா தான் இந்த இதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருந்தாங்களே அந்த வகைக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாப்நாத் கிட்ட சொல்லுவோம். இருமா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லன்னா இந்நேரத்துக்கு நான் இறந்து போயிருப்பேன். நீயுமே ஒர்த்தியானவன் தான். காலையில நான் உன்கிட்ட அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீயும் டீமன் கிங் ஆக ஒர்த்தியானவன் தான். உன்னை என் காம்படிட்டரா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ரெண்டு பேரும் வாழவளான்னு பேசிருக்கமா வந்து லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ திட்டுறான். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ஆஸ் வந்ததுனால ஆஸ் தான் போய் செலக்ட் பண்றான். அவனுக்கு 4th ரேங்கிங் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல செகண்ட் ரேங்க் தான் கிடைக்கும். பட் ஆஸ் எடுத்த உடனே 4th ரேங்கிங் அடைஞ்சிருக்கான். அப்படியே சில பேர் வந்து 3rd ரேங்கிங் செகண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்ல எடுக்கிறாங்க. ஈவன் கிளாரா கூட 3rd ரேங்கிங் எடுத்திருக்கா. இப்ப சாப்நாத் வரான். அவனுக்கு வந்து செகண்ட் ரேங்கிங் தான் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டா நான் இறந்து போயிருப்பேன். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நான் போக போக என் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணி
பண்ணி ஒரு நாள் என் லட்சியத்தை அடைவன், டீமன் கிங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன் தான். இருமா பண்ணாலும் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவான். அதோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு திரும்பவும் ஒரு பறவை ஃபேமிலியரா இருக்க போறானா அப்படின்னு சொல்லி கேலகோவை எல்லாரும் கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு திக் திக் மொமெண்டா இருக்கு, என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, ரேங்கிங் அவளோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து ரேங்கிங் மட்டும் தான் வரும், அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த பறவை கத்துது. அது இந்த வருஷம் வரைக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அந்த பறவை அப்படியே மேல பார்க்க பறந்து போயிட்டு ஹே எனக்கு என் ரேங்கிங்க கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம ஹீரோவோட கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. மாஸ்டர் உங்க கையில என்ன ரிங் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேக்குறான். அந்த பாக்கெட்டுக்குள்ள கைப்பட்டதுல நம்ம ஹீரோக்கு ஒரு ரிங் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சார்நாத் யோசிக்கிறான். யாரு நெக்ஸ்ட் டீமன் கிங் அப்படிங்கறத சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த ஸ்க்ரோல்ல எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே அந்த டீமன் கிங் லாயலா இருப்பாங்க, எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு, சாலமனோட ரிங் அவர் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இதுதான் அந்த ரிங்கோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அதை கலட்ட ட்ரை பண்றா, முடியல. கைஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்துல போனா நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கைஸ் ஏன் என் பக்கத்துல வர மாட்டீங்கன்னு கேட்டா அவன் கையில ஏதோ இருக்குன்னு சொல்றான். பார்த்தா கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோவே அதை பார்த்து பயப்படுறான். ப்ரொஃபசர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேலகோ தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த கருப்பு கலர் ஷேடோ கத்த ஆரம்பிக்கவோ எல்லாருக்குமே தலைவலிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே தலைவலியில அவஸ்தப்படுறாங்க. ஹே இருமா உனக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆகலன்னு கேட்டா அது எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அதை ஏதாச்சும் பண்ணேன்னு சொல்லுவோம். ஹீரோ உடனே அதை சமத்து குட்டியில தூங்கிருமா அப்படின்னு சொல்லி அதுக்கு தாலாட்டு பாடுறான். தாலாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கவோ இது அதை விட கொடுமையா இருக்கு, நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆஸ் கத்துறான். ஆனா அது இப்ப கத்துறதை நிப்பாட்டிட்டு கிளாராவோட பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு. சரி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் முன்னாடி தான் வந்து நிக்கிறான். அந்த ஷேடோ அவன் டச் பண்ண அடுத்த செகண்டே அவன் அப்படியே மயங்கி கீழே விழுறான். அடுத்தது ஆஸ்மோடியஸ் வந்து இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆஸ்மோடியஸ் அது தொடுது, அவனும் மயங்கி விழுந்துருதான். மாஸ்டர் கவலைப்படாதீங்க, எனக்கு எது போகல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆனா அது அவனோட மேஜிக் பவரை ட்ரெயின் பண்ணுது. கொண்டா அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோ மேல கை வைக்கவுமே அவன் கை துண்டா போன மாதிரி தெரியுது. இது என்ன ஒரு இல்யூஷனா, அது என்ன பயம் கொடுத்த ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேலகோ வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட போகவோ டக்குன்னு சார் டீமன் வந்து தடுக்கிறான். கேலகோ நீ இப்போ போட்ட ஸ்பெல்னால இருமாவோட கையே துண்டா போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் கையை போய் எடுக்க பார்த்திருப்பீங்கன்னு ஆஸ் அவனை திட்டுறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்ம ஹீரோவோட தாத்தா அவரோட மேஜிக் பவர்ல கொஞ்சம் அந்த பீஸ்ட் கொடுக்கவும் இப்போ அது அமைதியா உள்ள போயிருது. இந்த ரிங்கோட பேரு கிளட்டினஸ் ஃபீடர் ரிங். இதுல நம்ம எவ்வளவு மேஜிக் பவர் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட முடியும். அதுக்கு தேவையான மேஜிக் பவரை நம்ம கொடுத்துட்டா அது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது, அதனால ஆபத்து இல்ல. ஒரு தடவை கையில இதை போட்டுட்டா அதுக்கப்புறம் அதை கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. அந்த கிரீச்சர் கிட்ட அவ்வளவு மேஜிக் பவர் கொடுத்து எப்படிதான் இவர் இன்னும் நின்னுட்டு இருக்காரோ அதுதான் சார் டீமனோட பவர் போல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இப்ப இருமாக்கு என்ன ரேங்கிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்குவோம். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். இந்த மாதிரி வித்தியாசமா நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். நீ ஒரு ஹியூமன்ல, அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுறாங்க. சரி லெட்ஸ் டேக் எ செல்ஃபி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்போதைக்கு லோவஸ்ட் ரேங்கான ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. நான் லோவஸ்ட் ரேங்க் தான், சோ யாரோட கவனமும் ஏமல இருக்காத நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். மாஸ்டருக்கு என்ன தைரியம் இருந்தா கம்மியான ரேங்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் டென்ஷன் ஆகுறா. உன்னை விட அதிக ரேங்க் இருமா அப்படின்னு கிளாரா சொல்லவும் ஆஸ் வந்துட்டு அவளை பிடிச்சி திட்டுறான். ஆனா இருமாக்கு தெரியாது இந்த ஸ்கூலே இப்போ அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. முன்ன இருந்ததை விட இப்ப அவன் ரொம்பவோ பிரபலம் ஆயிட்டான். டாப் ஸ்டூடெண்டான ஆஸ்மோடியஸ் சாப்நாத் இவங்க ரெண்டு பேருமே அந்த இருமா தோக்கடிச்சிட்டானா. கார்டியன் பீஸ்ட் மேலேயே அவன் ரைடு பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவோ பிரபலம் ஆகுறான். ஸ்கூலோட பிரேயர் சாங் பாடுறாங்க. எல்லாமே இப்போதைக்கு நார்மலா தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கிற அந்த டைமிங்ல பிரேயர் சாங் ஹியூமன்ஸ் அவங்க ரொம்பவோ டேஸ்டா இருப்பாங்க, அவங்க தான் நம்ம சாப்பாடு அப்படின்னு அவங்க பாடுவோம். என்னாலும் சரி நான் ஹியூமன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். கவுன்சில் ஆஃபீஸ் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தின நியூஸ் பேப்பர்ல படிக்கிறா. நம்ம ஹீரோவோட தாத்தா அவனுக்கு ரொம்பவுமே அதிகமா செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மேனுவலா டிசைன் பண்ண இந்த கார்ட் ஒரு வழியா எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க, இருமா ரொம்பவும் ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சான குதிரை வண்டியில அவங்க தாத்தா நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யாருமே தன்னை ஹியூமன் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தாமல இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. நேத்து நடந்த மாதிரியே கிளட்னஸ் ஃபீடர் ரிங்ல திரும்பவும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹியூமன்ஸ்லாம் டேஸ்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் கேட்கும்போது டியூட் அதெல்லாம் கட்டுக்கதை, ஹியூமன்ஸ்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமன் சொல்லுதான். நான் ஒரு ஹியூமன் தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். ரெட் கார்பெட்லாம் விரிச்சு இருமா சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆப்ரா கத்துறான். எல்லாரோட கவனமும் என் பக்கமே இருக்கு, அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் ஓடி வர. வீட்டுல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டா நீ என் வீட்டுக்கு போயிட்டு வரியா சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேற லெவல் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, இதுவே எனக்கு போதும் மயிலாட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கார்பெட்குள்ள உருண்டு கிளாராவோ அந்த இடத்துக்கு வரவும் கிளாராவோ அந்த இடத்துல காமெடி நடக்குது. கார்பெட்டை மட்டும் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா அவங்க கூட சண்டை போடுறான். இருமா அவன் பேக் மறந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்து கொடுக்கும்போது சேர் டீமனியே தன்னோட பேக் தூக்க விட்டுறானே இந்த இருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஹெல்போனை நீ வச்சுக்கிட்டா என்கிட்ட எப்ப வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கொடுக்கறதுக்குள்ள நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிடுதான். இப்ப கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அப்படி பிரபலம் ஆகிட்டே போனா அது எனக்கு பிரச்சனை தான், எல்லாரும் என்ன ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இருமா இருமா அப்படின்னு சொல்லி கேலகோ கூப்பிட்டு நம்ம ஹீரோ பிரசன்ட் சொல்லாததுனால டீச்சர் சொல்றது ஒழுங்கா கவனி, அப்புறமா டீச்சர் கூட யாரும் சண்டை போடாதீங்க, இன்னையில இருந்து உங்களுக்கு மத்த டீச்சர்ஸும் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லிட்டு போறான். லாரா வந்துட்டு காமெடியாவா ஃபேஸ் வைக்கிறா. ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா மாஸ்டர் இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, அதான் அவ உங்களை சிரிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்லி மோடியா
சொல்லவோ எப்படி இருந்தாலும் எனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டு எனக்கு எதுவும் இல்ல கைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ டவருக்கு போய் மத்த மேஜிக் எல்லாத்தையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. மத்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியா பாட்னி கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த பாட்னி கிளாஸ் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட சயின்ஸையும் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் வந்துட்டு என்னோட பேரு சூசி ஸ்டோலஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் மேஜிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளைம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சின்ன செடியில இருந்து அழகான ஒரு பூ முளைக்குது, நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட மேஜிக் பவரால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் அதை ட்ரை பண்ணவோ என்ன இது ஒர்க் ஆக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இந்த செடியில நீ உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணும்போது அது எப்படி பூக்கணும் அப்படிங்கறத நீ உன் மைண்ட்ல இமேஜின் பண்ணணும், அதுக்கு தகுந்தபடி அது மாறும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. எனக்கும் உன்னை வளர வைக்கணும்னு ஆசை தான், ஆனா என்கிட்ட தான் மேஜிக் இல்லையே, என்ன மன்னிச்சிட செடியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் செடியை பார்த்து சொல்றான். இவன் தான் அந்த ஹானர் ஸ்டூடெண்ட் இருமாவா அப்படின்னு சொல்லி தேர்ட் இயர் பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நமக்கு பேட்ச் கொடுத்துட்டாங்கல்ல, அதனாலதான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற மெம்பர்ஸ் எப்பவும் வர மாட்டாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் சொல்றான். அவங்க என்ன நோட்டீஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க, ஃபியூச்சர் டீமன் கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செடியில அவன் மேஜிக் சாப்பிட்டு யூஸ் பண்ணுவோம். அவனோட செடி அவன் இருக்கிற அந்த தொட்டியவே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆஸ்மோடியஸோட செடி சும்மா ஃபயரா இருக்கு. டீச்சரே இது வேற லெவல்ல இருக்குன்னு பாராட்டுறாங்க. சாப்பிட்டா டென்ஷன் ஆகி அதுல தண்ணியை ஊத்திட்டு செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் தண்ணியை ஊத்துனேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்றான். உடனே ஆஸ் செம டென்ஷன் ஆகுறா. உடனே சாப்நாத்கோ ஆஸ்கோ ஃபைட் வர ஆரம்பிக்குது. அப்படிதான் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் அவங்க பவர் யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு சண்டை போடுறதா இருந்தா கிளாஸ் முடிஞ்சு வெளியே போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொருளை அந்த செடியில வளர்க்குறாங்க. விண்டை கிரியேட் பண்ற செடியெல்லாம் இருக்கு, அது போக கியூட்டா இருக்கிற மாதிரியான ஒரு பிளான்ட் எல்லாம் ஒரு பொண்ணு வளர்த்திருக்கா. எல்லாரோடதுமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாராவோட பார்த்தா அது ஒரு தினுசா இருக்கு. உடனே அவ அதை ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த திருடுற பையன் அவகிட்ட இருந்து அதை எடுத்து வந்துட்டு இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவளை கலாய்க்கிறான். இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல, அதுவுமே ஒரு வகையில டிஃபரெண்டா சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவோ அட ஆமா நான் சூப்பரா தான் பண்ணிருக்கேன், எனக்கு A+ தரணும் அப்படின்னு சொல்லி கிளார் ஹாப்பி ஆவரா. யாருக்கும் டவுட் வரக்கூடாது, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ற மாதிரியாச்சும் நடிக்கணும். அந்த செரி பிளாசம்ஸ் எல்லாம் நான் ஹியூமன் வேர்ல்டுல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை இமேஜின் பண்றான். நம்ம ஹீரோ கிளைம்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லவு பார்த்தா அவன் ரிங்ல இருந்து மேஜிக் ஆக்டிவேட் ஆகி இப்போ அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகுது. இருமா சொல்ல மறந்துட்டேன், அந்த கிளட்னி ஃபீடர் ரிங்ல நான் என்னோட மேஜிக்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததுனால இப்போ ஒன்னாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். பட் அதோட லிமிட்டை நான் இன்னும் செட் பண்ணி வைக்கல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நீ மேஜிக் யூஸ் பண்ணிடாத, அது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. லேட்டாவா சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இருமா ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா போனை பார்த்துட்டு இருக்கோம். சார் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா வந்துட்டு எதையோ ஒன்னு காட்டி போட்டோ எடுக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ இமேஜின் பண்ண செரி பிளாசம்ஸ் அந்த இடத்துல முளைச்சிருக்கு, அதுவும் ரொம்ப பெரிய ட்ரீயா அந்த இடத்துல இருக்கு. ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டா அதை பாக்குறா. ஹானர் ஸ்டூடெண்ட் இருமாதான் மேம் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணவோ இது ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற ஒரு ட்ரீ ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆமரி பாக்குறா. இருமா ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி அவ நோட்ல எழுதி வச்சிருக்கா. அந்த இருமாவை நான் உடனே பார்க்கணும், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து சொல்றா. பேபலஸ் அப்படிங்கிற இந்த பிரஸ்டீஜியஸ் ஸ்கூல்ல எல்லா ரேஸை சேர்ந்த டீமனுமே இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல நடக்கிற தப்புகளை தட்டி கேட்கறதுக்காக தான் அப்பர் ரேங்கிங் டீமனா இருக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க. ஆமரிதா பேபலஸோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். ஜன்னலை உடைச்சவனுங்களை அடிச்சு போட்டு சின்ன பிள்ளைத்தனமா ஜன்னலை உடைக்காதீங்க, ஒரு டீமன்ஸா இருந்தா அட்லீஸ்ட் செவத்தையாச்சும் உடைக்க வேணாம், ஒன்னு இப்படி உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க இல்லைன்னா காட்டவே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ஆமரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது போக கியூட் வர அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் அந்த இருமாவை நாங்க உங்க ஆபீஸ்க்கு வர வைக்கலான்னு தான் நினைச்சோம், ஆனா அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம். பிரசிடென்ட் அந்த மரத்துக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். என்னது ஹியூமன் வேர்ல்டா, அதெல்லாம் கற்பனை கதை, கண்டிப்பா நம்ம பிரசிடென்ட் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ ஏதோ இமேஜின் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டு அந்த பையன் சொல்றான். அவனும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு விட்டுருதான். அது ஒன்றும் கற்பனை கதை கிடையாது, ஹியூமன்ஸ் உண்மையிலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து அவன் மனசுக்குள்ள சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். என்னோட தேரி கரெக்டா இருந்தா இந்த இருமா ஒரு ஹியூமனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு மத்த வேலையெல்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்க்குள்ள போறா. அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதை இவளால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஹையர் ரேங்கிங் டீமன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். என்னோட ஃபேமிலியில தலைமுறையா இதை மத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் இருக்கிறதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ்ல இதுதான் ஒரு ப்ரூஃப். இதுல இருக்கிற இந்த மேஜிக்கல் டெக்ஸ்ட் எல்லாமே ஹியூமன்ஸ்க்கு சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அவ திறந்து பாக்குறா. பார்த்தா அது ஒரு காமிக் புக். கியூட்டான ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வழியில ஒரு பையன் மேல மோதிடுதா. ஹே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கை கொடுக்கவும் அவ ஹார்ட் லப்டப்னு துடிச்சுக்கிடுது. ஓ இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு வெக்கமா வருது. இதுல என்ன லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த பையன் இந்த பொண்ணு மேல மோதின உடனே அந்த பையன் மேல இந்த பொண்ணுக்கு லவ் வந்துடுச்சா. ஜஸ்ட் மோதினாலே பசங்களால பொண்ணுங்களை லவ் பண்ண வச்சிட முடியுமா, ஹியூமன்ஸ் உண்மையிலேயே கிரேட் தான் அப்படின்னு சொல்லி அவ இன்னும் நிறைய விஷயங்களை படிச்சிட்டு இருக்கா. ஜஸ்ட் பிக்சர்ஸா இருக்கிறத வச்சுட்டு அவ நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. க்ளீன் பண்றதுக்கு தேங்க்ஸ் இருமா அப்படின்னு உங்க டீச்சர் சொல்ல போய் என்ன தானே கண்ணாடி உடஞ்சது பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நீ இன்னைக்கு செஞ்ச விஷயம் ரொம்பவும் கிரேட் தான், நீ செஞ்ச இந்த ட்ரீனால தான் இப்போ இந்த டவர்க்கே பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அந்த ட்ரீ இருக்கிறதுனாலே நிறைய டீமன்ஸ் அந்த இடத்துல போய் லாபில என்ஜாய் பண்றாங்க. அதே நேரத்துல குப்பையும் அந்த இடத்துல அதிகமாகுது. நான் உங்களுக்கு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இந்த புக்கை படிச்சதுல நேரம் போனதே தெரியல, ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு, பேபலஸை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட டியூட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை அவ ட்ரெஸ்க்குள்ளேயே வச்சுட்டு இப்ப வெளியே கிளம்புறா. ஹீரோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி ஓகே நீ ஹெல்ப் பண்ணதுல சந்தோஷம், இவ்வளவு ஹானம் இருக்கு, இந்த டோருக்கு அந்த பக்கம் வர இருக்கு, இதை மட்டும் நீ கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஹெல்ப் பண்ணி கேட்டா நம்ம ஹீரோ எப்பவுமே நோ சொல்ல மாட்டா. அதனால சரி ஓகே அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருந்தான். இவ்வளவு குப்பையை நான் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அதெல்லாம் எரிய ஆரம்பிக்கு. மாஸ்டர் நீங்க என்ன அப்பவே வீட்டுக்கு போக சொன்னீங்க, இருந்தாலும் உங்க பேச்ச மீறி நான் உங்களுக்கு இங்க ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் தேங்க்ஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இருமா இந்த இன்னும் நிறைய குப்பை அப்படின்னு சொல்லி கிளாரா எடுத்துட்டு வரும்போது கால் தடிக்காத நம்ம ஹீரோ மேல போட்டுறதா. நீ இங்க இருக்கிறதுனால மாஸ்டருக்கு பிரச்சனை தான், வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லவோ ஆஸ் டைம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புன்னு சொல்லவோ மாஸ்டர் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல ஆஸ் நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, பட் ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இந்த கிளீன் பண்ற திங்ஸ் மட்டும் அங்க வச்சுட்டு வந்திருந்தேன், நீ கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் உங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த கிளீன் பண்ற திங்ஸ் மட்டும் அங்க வைக்கலாம்னு வந்துட்டு இருக்கான். அந்த லவ் பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஆமரி ஃபாஸ்டா நடந்து வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஒரே சைடா நடந்து வந்து கடைசியில அவ நம்ம ஹீரோ மேல மோதுறா. அந்த புக்ல போட்டிருந்த மாதிரியே நடக்கு. ஹே உனக்கு அடி எதுவும் படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புக்ல வர்ற மாதிரியே நடக்குவோ ஆமரி ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஹே நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இதுவோ புக்ல வர மாதிரியே நடக்குது. ஹே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் என்னோட பேர் இருமா அப்படின்னு நம்ம சொல்றான். அப்படின்னா இவன் தான் அந்த டீமனை தன்னோட ஃபேமிலியரா சமன் பண்ணது, பேஜுக்கு பதில் ரிங்க வர வச்சது, ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற அந்த ட்ரீயை வர வச்சது, ஹியூமன்ஸ் எல்லாம் மேல மோதினாலே லவ் வர வச்சிருப்பாங்க, இவனும் அதுக்கு தான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகமே இல்ல, கண்டிப்பா இந்த பையன் ஒரு ஹியூமன் தான், நான் இவனை லவ் பண்ண கூடாது, என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு சொல்லி ஆமரி ரொம்பவும் பதட்டமாகறா. நம்ம ஹீரோக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. இவன் மேல இடிச்சதுல இவ ரொம்பவும் கோவமா இருக்கப்பல அதான் என் மூஞ்ச பிடிச்சு அமுக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க அப்பா நேஷனல் செக்யூரிட்டியில தான் இருக்காரு, இவனை பேசாம அவங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துடலாமா, ஒரு ஹியூமனால பேபிளஸ்க்கு எந்த ஒரு ஆபத்தையும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. எங்க உங்க மேல நான் தெரியாம இடிச்சிட்டேங்க என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவ கையை டச் பண்ணவா அவ ரொம்பவும் வெக்கப்படுறா. அந்த பையன் அந்த பொண்ணு அவ மேல விழ வச்சு லவ் வர வைப்பான், அதே மாதிரி தான் இவனும் பண்ண ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லி ஆமரி நினைக்கிறா. ஆக்சுவலி ஆமரிக்கு அந்த புக்ல என்ன எழுதி இருக்குங்கறத ரீட் பண்ண தெரியாது. என் ஹார்ட் பீட் ஏன் வேகமா துடிக்குது, நான் இவன் மேல விழுந்துட கூடாது, இவனை லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஆமரி நினைச்சிட்டு இருக்கா. இடிச்சதுக்கு தான் இவ இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கவும் அவளும் அதே மாதிரியே பண்றா. ஆமா நான் ஏன் அவன் பண்ண மாதிரியே பண்ண அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. இவ இதுக்காக மன்னிப்பு கேட்கறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியல. அப்ப அந்த காமிக் புக் கீழ விழுவும் நம்ம ஹீரோ அதை எடுத்து ஹே இது ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ், இந்த மாங்காவை படிக்கும் போது எனக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது, இந்த மாங்காக்காக நான் நிறைய விஷயங்களை வரைஞ்சிருக்கேன், நானும் இதுல ஒரு அசிஸ்டன்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த ரெண்டு பேரும் வால்யூம் 1ல எப்படி மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது நடக்கும் இது நடக்கும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கவும் உனக்கு இது புரியுதா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஆமா நல்லாவே புரியுது, நெதர் வேர்ல்டுல நான் இந்த புக்கை ரீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போச்சு அவ என்ன ஹியூமன் கண்டுபிடிச்சுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். ஆனா ஆமரி ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு ஒன்னால இதை படிக்க முடியுதா, இதுல என்ன போட்டுருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் தான் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் காகேரோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான்னு சொல்லுவோம். இதுல என்ன போட்டுருக்கு அதுல என்ன போட்டுருக்குன்னு கேட்கறா. நம்ம ஹீரோவோ சொன்ன உடனே சரி இப்பவே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவ எழுதிட்டு போறா. நான் ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், இவ என்ன சாப்பிட போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துட்டு இருக்கான். பார்த்தா அவ நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு இந்த புக்கை படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ண சொல்றா. ஆமா டீமன்ஸ் எல்லாம் இந்த லாங்குவேஜ் படிக்க முடியாதுல்ல, ஆனா நான் படிச்சு காட்டினா நான் ஹியூமன் மாட்டிக்கிடுவேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவனை ஹியூமன் தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்றதுக்காக தான் அவனை படிக்க சொன்னேன், எனக்கு அந்த கதை மேல ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்லி ஆமரி நினைக்கிறா. ஆனா உண்மையிலேயே அவளுக்கு அந்த கதையில தான் ஆர்வமா இருக்கு. யார் நம்ம ஹீரோ கிட்ட ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணாலுமே நம்ம ஹீரோ அதுக்கு நோ சொல்ல மாட்டா. அவ புக்கை படிச்சு காட்ட சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி படிச்சு காமிக்கிறான். நான் இந்த ஊருக்கு புதுசு நீ எனக்கு சுத்தி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும் அது ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. ஆமா டேட்னா என்னது அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பையனும் தனியா சேர்ந்து ஊர் சுத்தி என்ஜாய் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த அந்த ஸ்டோரியில ஹீரோயினோட ஃப்ரெண்டே வந்து வில்லி மாதிரி இருக்கா, அவ ரொம்ப மோசம், அந்த பொண்ணு என்ன ஒரு டீமனா ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. இப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு பொண்ணு வயசு பையன் வயசுன்னு மாத்தி மாத்தி பேசி ஃபுல்லா அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆமரியும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இதுக்கப்புறம் என் ஸ்கூல் எப்படி இருக்க போதோ டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவுதானா அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி ஆமரி வருத்தப்படுறா. அச்சோ இருட்டிடுச்சு, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எங்க தாத்தா எனக்கு நிறைய கால் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த இதுதான் என்னோட நம்பர், நான் உன் போன்ல சேவ் பண்ணிருக்கேன், நான் உன்னை கூப்பிடுற நேரம்லாம் நீ வந்து எனக்கு கதை சொல்லணும், அப்புறம் இது நமக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு கிளம்புறான். அவளுக்கு கதை எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கும் ஜாலியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். அந்த இருமை ஒரு ஹியூமன் தான், பேப்லஸோட பிரசிடென்ட், நான் தான் அந்த ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்ணணும், சோ நான் எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா நான் இதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும், சோ அவன் ஹியூமனா இல்லையாங்கிறத நான் அவசரப்பட்டு முடிவெடுக்காம இந்த ஃபுல் வால்யூமையும் அவனை ரீட் பண்ணி காட்ட சொல்லி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆஸ்மோடியஸ் வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். மாஸ்டர் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் உங்களை எதுக்காக தேடிட்டு இருந்தாங்க, அந்த பிரசிடென்ட் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் மெசேஜ் பண்ணிருக்கான். அந்த பிரசிடென்ட் எதுக்காக என்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமரி தான் பிரசிடென்ட் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்புறம் இன்னைக்கு கேரேஜ் எதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்போ மாஸ்டர் இருமா நீங்க திரும்பவும் ஹியூமன் வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கவும் ஆமா சான்ஸ் கிடைச்சா நான் போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஹியூமன் வேர்ல்டுல இருக்க அவன் பேரண்ட்ஸ் மோசமானவங்க, இங்க இருக்கிற அவனோட தாத்தா ரொம்பவும் பாசமானவர். ஹியூமன் வேர்ல்டுல இருந்த அவனோட வாழ்க்கை, இங்க இருக்கிற அவனோட வாழ்க்கை இருமா என்னைக்கோ கிளீனிங்க நீயே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற அவனோட ஹியூமன் வேர்ல்டுல அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு போகணுமா, இதுக்கு முன்னாடி இதை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கிராஜுவேஷன்ல நீங்க தான் டாப்ல இருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஹியூமன் வேர்ல்டோட டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும், நீங்களும் போயிடலாம் அப்படின்னு ஆப்ரா சொல்லவோ.
ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சேரிட்டி மேன் உங்களுக்காக கேரேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். அச்சோ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாதிரி அடிச்சுட்டு ஓடி வரான். மாஸ்டர் நீங்க எப்பவுமே உங்க விங்ஸ் யூஸ் பண்ணாம காலை ரொம்பவோ ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் பாராட்டுறான். இப்போ அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மலை மேல நான் ஏறி உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா எப்பவும் போல காமெடி பண்றா. ஹியூமன் வேர்ல்டுக்கு நான் திரும்ப போறத பத்தி யோசிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சோகமாவே இருக்கிறான். யாரோட கவனமும் ஏன் மேல இல்லைன்னா தான் யாரும் என்ன ஹியூமன் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நான் டாப் ரேங்க் எடுத்தா எல்லாரோட கவனமும் என் பக்கம் தான் இருக்கும். என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருமா பிரேக்ல காமன் ரூம் வந்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் நான் அந்த புக்ல வேற மாதிரி பார்த்தனே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. காட்டுரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்காக நான் ஜிம்முக்கு பின்னாடி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதுல சொல்லியிருப்பா. இருமா நான் உனக்காக காமன் ரூம்ல காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ டைப் பண்ணிட்டு அச்சா வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை டெலிட் பண்ணிருந்தா. ஹீரோ ஃபர்ஸ்டே காப்பாத்தின அந்த பொண்ணு இன்னும் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. டாப் ரேங்க் எடுத்தாதான் ஹியூமன் வேர்ல்டுக்கான டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொன்னதையே நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹியூமன் வேர்ல்டுக்கு போறத பத்தியே நான் திரும்ப யோசிச்சு பார்த்தது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். மாஸ்டர் என்னோட சாப்பாடு வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து கொடுக்குறான். என்னோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரெட் தூக்கி கிளாரா வாய்க்குள்ள திணிக்கிறா. மாஸ்டர் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா காலையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்குவோம். ஆமரி வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. ஒன்னும் இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் நானும் கூட வரேன்னு சொல்லுவோம். இது நான் தனியா தான் பண்ணணும் நம்ம ஹீரோ அவங்களை கழட்டி விட்டு போயிருக்கான். என்னாச்சுன்னு சாப்நாத் வந்து கேட்கவும் இந்த ஒரு வாரமாவே மாஸ்டர் சரியில்லை, அவர் தனியா போய் ஏதோ ஒண்ணு பண்றாரு ஆனா எங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் வருத்தப்படுவோம். அப்ப அவனை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்லுவோம். ஆனா அப்படி பண்றது தப்புன்னு ஆஸ் சொல்லுவான். அதுக்குள்ள கிளாரா போறா. சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் போறான். இந்த தடவை ஜிம் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கேட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படிதானே பிரசிடென்ட் கேட்கவும். என்னது சரி ஓகே அப்படியே பண்ணுங்க, மீட்டிங் முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லுவோம். எங்க போறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. மனசுக்கு பிடிச்ச ரெண்டு பையனும் பொண்ணு சுத்த போறது டேட் நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். நான் டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டிங் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேட்ரோல் போறதுக்கு பேர் தான் டேட். யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹே கிளாரா என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம மாஸ்டர் சீக்ரெட்டா ஃபாலோ பண்ற. இப்படி கத்தி கத்தி கூவிட்டு இருந்தேன்னா அதுக்கு பிறகு சீக்ரெட்டா போறது கிடையாது. இப்படி கிறுக்குத்தனம் பண்றதுனால எல்லாருமே நம்மள வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் மாதிரி சீக்ரெட்டா தான் போனோம் அப்படின்னு நம்ம சொல்றான். அப்ப ஆஸும் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால ஆசை பாக்குறதுக்கும் சில பொண்ணுங்க வராங்க. இப்படி போனா நம்ம சீக்ரெட்டா போய் மாஸ்டர் கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டு பேருமே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா ஒரு மார்வேஷம் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வேற பெஸ்டா எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கும். இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கடைக்காரன் சொல்றான். அது ஒரு மேஜிக்கல் டிடெக்ஷன் வார்டிங் கிளாஸ். அதை ஒரு பர்சன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது, யாருமே அவங்கள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. ஆமரி மூச்சு வாங்க ஓடி வந்து நின்னுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சான்னு கேட்கப்போ இல்ல நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படிங்கறத அவங்க சீக்கிரட்டா நின்னு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, மாஸ்டரோட பிளான் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவோ இப்ப நான் போய் அவங்க கிட்ட பேசவான்னு சொல்லவோ இப்ப போய் காரியத்தை கெடுத்துறாத. நம்ம மாஸ்டரோட பிளானே இந்த ஹோல் ஸ்கூலையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? அது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட தான் இந்த ஸ்கூலோட நிறைய கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறதுனால மாஸ்டர் ஸ்டூடெண்ட் கவுன்சில ஃபர்ஸ்ட் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. இதுவும் நம்மளோட உதவி இல்லாம இதை அவர் தனியா பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். 6th வால்யூம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குவா. நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த பையன் கூட சேர்ந்து அந்த பொண்ணு ரொம்பவோ ஜாலியா என்ஜாய் பண்றா. ரெயின் உனக்குன்னு ஏதாச்சும் கனவு இருக்கா அப்படின்னு அந்த பையன் கேட்கவும். ஆமா எனக்கு ஒரு கனவு இருக்கு, ஆனா அது இப்ப உண்மையாவே நடந்துருச்சு. என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நான் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவா அந்த பையன் வைக்கப்படுறான். ஆனா ஆமரி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி யார பள்ளியில குறுக்கு வந்தாலும் அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். செகண்ட் ரேங்க் வந்தாலும் பரவாயில்ல, நான் டீமன் கிங் ஆகிற கனவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்னா சொல்லிருப்பான். ஆமா உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும். நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு, அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது ரொம்பவோ பெருமையா இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல எங்க அப்பாவோட ஜாபை நான் பாத்துக்கிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஸ்வீட் கடை வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளோரிஸ்டா மாறணுங்கிறது என்னோட ஆசை தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு ஆமா உனக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு அவ கேட்கறா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னோட ஆசை அப்படிங்கிறது வேற, உன்னோட ஆம்பிஷன் அப்படிங்கிறது வேற. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கணுங்கிறது உன்னோட ஆசை, ஆனா உன்னோட ஆம்பிஷன் நீ ஃபியூச்சர்ல எதுக்காக போராடுற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும். நான் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக லைஃப்ல போராடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் எப்ப உள்ள பூந்துறப்பா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கவோ. லூசுத்தனமா ஏதோ பண்ணிராதா அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் தெரியும். ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. என்ன விட உள்ள போய் நான் என்ன நடக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லுவோம். அப்படி எல்லாம் பண்ணாத பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா ஓட்டு கேட்கறதெல்லாம் தப்பு, நான் ஒரு நோபல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். நல்லா யோசிச்சு சொல்லு உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்குவோம். நம்ம ஹீரோ அப்படியே வாங்கி கீழே விழுறான். கிளாரா என்னடானா நம்ம ஹீரோவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா. கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போகலான்னு பார்க்குவோம். ஆஸ் வந்து டக்குன்னு தடுத்துருதான். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சவுண்ட் கூட வெளியே நடக்கிறது கேட்கல. நீ மாஸ்டர் கிட்ட போகணும்னா என்ன தாண்டி முடிஞ்சாப்போ அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ்கோ கிளாராக்கு பெரிய ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது. இருமா என்னாச்சு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து கேட்கறா. என் லைஃப் ஃபுல்லாவே நான் மத்தவங்க ஆசை என்னன்னு கேட்டு அதுதான் நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணிருக்கேன், என்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி உனக்கு ஒரு ஆம்பிஷன் இல்லைன்னா இப்பவே அதை உருவாக்கிருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கிளாரா உள்ள போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா ஆஸ் முடிஞ்ச லெவலுக்கு தடுத்துட்டு இருக்கான். கிளாரா அவ பவரை யூஸ் பண்ணி பாக்கெட்ல இருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரா. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்காத மாதிரி ஆஸ் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டு
வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட ஃபைட்டும் சூப்பராவா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கும். இப்பவே ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி ஆமரி செலவும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா எனக்கு என்ன தேவைங்கிறதே எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேபிலஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. நீ உன்னோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆமரி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு கதை ஓடிச்சிட்டு அவங்க உள்ள வராங்க. மாஸ்டர், நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ண என்னால முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இருமா, எனக்கு சொந்தம், இவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கிளாரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஹே கிளாரா, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். நான் மனசுக்குள்ள ஐயோ அவங்க என்ன பேசினாங்கன்னே கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு ஆஸ் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஹே இருமா, நீ என்னோட ரேங்கிங்க்கு ஈக்குவலா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. ரெட் ஹேர் பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளாரா கத்துறா. அந்த ரெட் ஹேர் பொண்ணு இருமாவை மைக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கிளாரா பதட்டத்திலேயே அப்படியே தூங்கிடுதா. என்னது, நான் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகணுமா, எனக்காக அவ வெயிட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்கிடுதான். அந்த பிரசிடென்ட்டும் நம்ம மாஸ்டர் என்ன பேசினாங்கன்னு தெரியல, எனக்கு பேசினது தெரியாம மண்டியை வடிச்சும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் மட்டும் தூங்காம இருக்கான். ஹே மாமி சமாளா, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட, இருமா என்ன விட்டு போயிருவானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சாப்நாத் கிட்ட அவ கேட்கவும், ஒரு டீமன் கிட்ட இருக்கிறவன் எப்பவுமே தனக்கு தேவையானதை மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவான். தான் கிட்ட இருந்து ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாலும் அதிகம் மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவான். உனக்கு ஒண்ணு தேவைப்படுச்சுன்னா உன்னோட அழகு திறமன் எல்லாத்தையும் காட்டி அதை அடைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லவோ, என்னோட அழகை காட்டி நான் இருமாவை ஏன் பக்கம் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறா. கர்ஸ், டார்ச்சர் டெக்னிக், அப்புறமா நிறைய மேஜிக் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கிளாஸ் ரூம் லெக்சர் இதை சூஸ் பண்ணா ஜஸ்ட் அவங்க பாடம் நடத்துறதை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறான். ஆஸும் அதுலயே தான் ஜாயின் பண்றான். ஆமா கிளாரா, நீ அதுல ஜாயின் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட அவளோட நோட்டீஸ் வாங்கி பார்த்தா சக்யூபஸ் ட்ரைனிங் அவ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கா. அழகா காட்டி மயக்கிறதுல சக்யூபஸ் அப்படிங்கிற டீமன் தான் ரொம்ப திறமையானது. அதோட டீச்சரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு தான் கிளாரா போகணும்னு முடிவு எடுத்திருக்கா. மாஸ்டர் பாபு, கிளாராக்கு படிக்க தெரியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ இப்படி தப்பா சூஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ஆஸ் சொல்லவும், படிக்க தெரியாமலாம் இல்ல தெரிஞ்சே தான் செலக்ட் பண்ணான்னு சொல்லவும், ஏன் பண்ணான்னு ஆஸ் கேட்கவோ அவ அதை சமாளிச்சுட்டு, இருமா கூடிய சீக்கிரமே பாரு நான் உன்னை என் வேலையில விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இந்த கிளாஸ்ல கேர்ள்ஸ் மட்டும்தான், பாய்ஸ் இல்லாம நம்ம பிரைவேட்டா படிக்கிறது நல்லா தான் இருக்குல்ல, உங்களுக்கு நான் நிறைய டெக்னிக்கை கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு பாடம் நடத்துறாங்க. எந்த ஒரு பையனா இருந்தாலும் நீங்க விழ வைக்கலாம்னு சொல்லவோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப ஒரு பொண்ணு அட்வான்ஸ்டு புக் வச்சிருக்கா. இந்த புக்கெல்லாம் நீ இப்பவே படிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும், பொண்ணுங்க பின்னாடியே சுத்துற அந்த பையன் வந்துட்டு அவளோட படிப்பை தட போடாதீங்க அப்படின்னு சொல்லவோ, அச்சோ பையன் இந்த கிளாஸ்ல இருக்கானே டீச்சர் அடிச்சு வெளியே பத்திருந்தாங்க. சக்யூபஸ் டீமன்ஸ் எல்லாருக்குமே சக்யூபஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் உண்டு. மத்தவங்களோட சாமிங் பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்ததுலயே 21 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட். சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கிளாராவை பார்த்தா அவளுக்கு வெறும் 2 தான் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு கூட 3% இருக்கும், இவளுக்கு என்ன அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி டீச்சரே ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எவ்வளவு இருக்கு, 100 இருக்கா, 1000 இருக்கா, 10,000 இருக்கா அப்படின்னு கிளாரா கேக்குறா. இது ஒரு எமர்ஜென்சி, நீ இப்பவே இந்த எல்லா புக்கையும் படி அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவோ அவ்வளவு சரி ஓகேன்னு படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியா உட்காந்து அந்த எல்லா புக்கையும் படிச்சிட்டு இருக்கா. ஒரு பையனை கவுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் போஸ்டர் தான். உங்களோட பாடி போஸை நீங்க சூப்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கோம். ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு காமெடியான போஸை போய் நம்ம ஹீரோ முன்னாடி கொடுக்குறா. என்ன கிளாரா எக்ஸசைஸ் பண்ணதையா நம்ம ஹீரோ கேட்கவோ, அச்சோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஓடுறா. ஸ்டெப் 2 டச்சிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் நான் ஈஸியா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல போய் தாவிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கவும் அவன் விளாட தான் கூப்பிடுதானு சொல்லி அவன் கூட சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறான். அச்சோ நான் ஒன்னும் விளாடுறதுக்காக வரல, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளாரா திரும்பவும் ஓடிடுதா. ஸ்டெப் 3 நீங்க ஆசைப்படுற பையனோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம், காமெடி பண்ணிட்டு தெரியுதா. ஸ்டெப் 4 பெர்ஃபியூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பக்கெட் நிறைய பெர்ஃபியூம் எடுத்து ஊத்திக்கிட்டு இப்ப கிளாஸ் ரூம்குள்ள வரா. அவளோட ஸ்மெல்ல எந்த ஒரு பசங்களாலையுமே தாங்க முடியல. மாஸ்டர் இருமா நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவோட மூக்க பத்தி மூச்சு விட முடியாம பண்றான். ஸ்டெப் 5 மேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேக்கப் போட்டு பக்கவும் செம காமெடியா இருக்கா. எல்லாருமே அவளை கலாய்க்கிறாங்க. உன் ஃபேஸ் சும்மாவே காமெடியா இருக்கும், இப்ப மேக்கப் வரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஏன் இப்ப இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்கிட்ட அழகே இல்ல, என்னால எந்த ஒரு பசங்களையும் மயக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ சோகமா வீட்டுக்கு போறா. அவ சோகமா போகப்போ அவ தம்பி தங்கச்சியெல்லாம் அவளை சீர பண்ண ட்ரை பண்றாங்க. ஹே அக்கா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஓடுறானுங்க. அவ திரும்பி வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவ அப்படியே அமைதியா நின்னுகிட்டே இருக்கா. உடனே அந்த சின்ன பசங்க எல்லாம் அவளை கிஸ் பண்றாங்க. ஓரளவு கொஞ்சம் சீரப்பாவரா. செல்லம் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவும் வந்துட்டு அவளை கிஸ் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து அவளை கிஸ் பண்ணவுமே இப்ப திரும்பவும் நார்மலான கண்டிஷனுக்கு வந்துருதா. திரும்பவும் அவ எப்பவும் போலயே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா மாறிடுதா. இந்த இடத்துல காமெடியான ஒரு சாங்க போட்டு விட்டுருக்காங்க. மொத்தத்துல அந்த பாட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிள் தான். எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே ஒன்னா ஜாலியா சீரப்பா இருக்கணும். கிஸ் பண்ணி நம்மளோட பாசத்தை மத்தவங்க கிட்ட காட்டணும். சோகமா இருந்தா கூட நம்ம கிஸ் பண்ணா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிற கண்டிஷன்லயும் நம்ம கிஸ் பண்ணணும், சோகமா இருக்கிற கண்டிஷன்லயும் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான பாட்டு ஒண்ணு போட்டு விடுறாங்க. இப்ப அந்த பாட்டு முடியுது. அவங்க அம்மா வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிஸ் பண்றாங்க. அப்பதான் கிளாரா வந்துட்டு அந்த பாட்டுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அம்மாவோட கிஸ்ல ஒரு மிராக்கிள் இருக்கு, அது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. அம்மா கிஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க மேல பாசம் அதிகமாகுது அப்படின்னா நானும் அவனை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஹீரோ எய்தாப்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அவ பக்கத்துல வரவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாய் கிளாரா எப்படி இருக்கான்னு கேட்கவும் கத்துக்கிட்டு 5 ஸ்டெப்ஸையோ ஒரே நேரத்துல பண்றேன் அப்படிங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா.
இப்போ நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடி பாஞ்சு வரா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவேஷன் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிருதான். அப்படியே நேரா போய் அவ கேலகோ மேல மோதுறா. அச்சோ ப்ரொஃபசர் கேலகோ உங்களுக்கு ஏது ஆகலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் வாயை வச்சு வயிற்றுலயே அடிச்சிருக்க ஒண்ணு சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லி இப்ப அவளை ஃபுல்லா சாரி எழுத விடுறான். நடந்த எல்லாத்தையுமே அந்த சஹிபஸ் டீச்சர் வந்து கேமரா வழியா பாத்திருக்காங்க. உன்னோட சார்மிங் பவர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்ல. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுதான் புதுசா லான்ச் ஆன ஒரு பெர்ஃபியூம். இதை போட்டா எந்த ஒரு பையனுக்கும் ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவா. அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவும் எனக்கு இது தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன ஒரு பொண்ணா கூட பாக்கல. அந்த ரெட் ஹேர் பொண்ணு இருமவை என்கிட்ட இருந்து பறிச்சிருவா. டீச்சர் சொன்ன அந்த பெர்ஃபியூமை யூஸ் பண்ணா எந்த ஒரு பையனுக்கும் என்ன பிடிக்கும். ஆனா அது தப்பு. நான் என்னோட சொந்த அழகை யூஸ் பண்ணி தான் இருமவை என்ன பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹே கிளாரா இங்கதான் இருக்கியா, உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அவ அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டா. ஒரு பொண்ணு தனியா இந்த நேரத்துல இந்த இடத்துல உட்காந்துருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஒரு பொண்ணு தனியான்னு சொல்லி அந்த பொண்ணுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப அவ காதுல கேட்டுட்டே இருக்கு. இருமா நீ என்ன சொன்ன, ஒரு பொண்ணு நான் சொன்ன அப்படின்னா நீ என்ன ஒரு பொண்ணா பாக்குறியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ ரொம்ப வெக்கப்படுறா. எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ஹார்ட் லேப்டாப் அப்படின்னு துடிக்கி அவ ரொம்ப ஹாப்பியா இப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. பரவாயில்ல அவ சொந்த முயற்சியிலேயே அவ ஆசைப்பட்டதை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்த்தா அவளோட சார்மிங் பர்சன்டேஜ் 10% ஆயிருக்கு. அவங்க டீச்சர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. எனக்கு ஈக்குவலான ரேங்கிங் நீ வர நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆமரி எனக்காக வெயிட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தூங்குறான். மாஸ்டர் உண்மையா தான் சொல்றீங்களா, நீங்க உங்களோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கப்போ ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.